Hello friends, நான் உங்கள் மகேஷ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸோட மேக்ஸ் வீடியோஸ் சீரிஸ் ஆஃப் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆஃப் எல்சிஎம் அண்ட் ஹெச்எம் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னாலும் வீடியோஸ் கீழே இருக்க டெஸ்கிரிப்ஷனில் இருக்க எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியுமான்னு மட்டும் பார்த்துங்க. டெஸ்கிரிப்ஷனில் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம். அந்த கொஸ்டின்ஸ் எந்த நிமிஷத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றதும் கொடுத்துருப்போம். இப்போ ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த கொஸ்டினை கிளிக் பண்ணி அந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணணும்னு மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோஸில் இருக்கிற கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அத்தனை கொஸ்டினும் உங்களுக்கு தெரியுதான்னு மட்டும் பாத்துங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தெரிஞ்சா மட்டும் போதும் அப்படிங்கிற அளவுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, அடுத்ததா எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப்ல என்ன கொஸ்டின் இருக்கு அப்படிங்கறது பார்ப்போம். சோ கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? 12 into x power 4 minus x cube, 8 into x power 4 minus 3x cube plus 2x square. இதோட எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. இதோட எல்சிஎம் என்னன்னு சொல்லியிருக்காங்க. எல்சிஎம் என்ன? 24x cube into x minus 1 x minus 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்ததா இதோட HCF என்னன்னு கேக்குறாங்க. சோ LCM HCF ரெண்டு நம்பருக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு தெரியுமா? என்ன பண்ணும்? LCM into HCF தானே உங்களுக்கு அந்த ரெண்டு நம்பரோட மல்டிப்ளிகேஷன். LCM into HCF வந்து A into B. இங்க இது A ன்னு வச்சுக்கீங்க, B ன்னு வச்சுக்கீங்க. ஏன்னா ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா அதோட LCM HCF மல்டிப்ளை பண்றது ஈக்குவல். இது ரெண்டு நம்பருக்கு மட்டும் தான் பொருந்தும். அவ்வளவுதான். அதை ஃபிக்ஸ் பண்ணா என்ன வருதோ அதுதான் ஆன்சர். சோ இப்போ HCF பிளேஸ்ல HCF அப்படியே வச்சுக்குவோம். HCF ன்னு வச்சிட்டீங்கன்னா இந்த LCM பிளேஸ்ல இருக்கிறது அந்த பக்கம் டினாமினேட்டருக்கு தான் போகும். இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் டினாமினேட்டர் தான் போகும். அப்படியே எழுதிக்குவோம். என்ன இருக்குங்கிறத 12x power 4 minus x cube into 8x power 4 minus 3x cube plus 2x square அப்படின்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை போட்டு இதை அப்படியே எழுதிக்கலாம். 24x cube x minus 1 x minus 2 அப்படிங்கிறது. சோ இது ஸ்டெப் வைஸ் சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி தான். சோ ஆப்ஷனை பாத்தீங்கன்னாலும் சில நேரத்துல சொல்லிட முடியும். வேற ஒண்ணுமே இல்ல. இங்க 12 இருக்கா, அடிச்சிடலாமா? 12 வச்சு அடிச்சீங்கன்னா இங்க 2 வருமா? இதை வச்சு இங்க அடிச்சீங்கன்னா 4 வந்துருமா? சோ ஒரு ஸ்டெப் ஓவர். அடுத்தது என்ன பண்ணும்? இதுல x கியூப் காமனா வெளியே எடுக்கலாமா? x கியூபை வெளியே எடுத்தீங்கன்னா இங்க என்ன? x minus 1 ஆயிடுமா? சோ அடுத்ததா இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். இங்க 4 அப்படிங்கிறது வெளியே மல்டிபிளிகேஷன் இருக்கு, அதனால அது முன்னாடி எழுதிக்கிறேன். அடுத்தது என்ன? x power 4 minus 3x cube plus 2x square அப்படின்றது இருக்கு. கீழே இப்ப என்ன இருக்கு? x minus 1 x minus 2 அப்படிங்கிறது இருக்கா? சோ இப்ப இந்த x minus 1 x minus 1 அடிச்சிடலாமா? x cube அப்படிங்கிறது கீழே இருக்கு. சோ x cubeயும் அடிச்சிடலாம். சோ ஆல்ரெடி அடிச்சதுதான் நினைச்சிட்டோம், அது அடிக்கல. சோ அதையும் அடிச்சிடலாம். அடுத்தது என்ன இருக்கிறது? இதுல என்ன காமனா வெளியே எடுக்க முடியும்? இதுல வந்து காமனா x ஸ்கொயர்ங்கிறது வெளியே எடுக்கலாமா? எடுத்து பாருங்க. அடுத்த ஸ்டெப் இங்க சால்வ் பண்ணுவோம். சோ அடுத்த ஸ்டெப் என்ன? x ஸ்கொயர்ங்கிறது இதுல வெளியே எடுக்கிறோம். சோ x ஸ்கொயர் வெளியே எடுத்தீங்கன்னா என்ன வரும்? x ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 2 அப்படின்னு வந்துருமா? டிவைடட் பை என்ன இருக்கு? அங்க x மைனஸ் 2 அப்படின்றது இருக்கா? சோ இதை மாத்தலாம். இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா? குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஆட் பண்ணா -3 வரணும், ப்ராடக்ட் பண்ணா மல்டிப்ளை பண்ணா 2 வரணும். அப்ப என்ன வரும்? சோ -3 2 அப்படின்னா என்ன? சோ -2 -1 ரெண்டு மைனஸா இருந்தா தானே உங்களுக்கு 2ங்கிறது மல்டிபிளிகேஷன்ல வரும். சோ இங்க -3 வந்துரும். அப்ப என்ன அர்த்தம்? இதை மாத்தினீங்கன்னா அடுத்த ஸ்டெப் என்ன? x ஸ்கொயர் இப்போ x மைனஸ் 2ன்னு எழுதலாம். அடுத்தது x மைனஸ் 1ன்னு எழுதலாம். டிவைடட் பை x மைனஸ் 2 அப்படிங்கறத எழுதிக்கலாமா? சோ இது ரெண்டும் அடிபட்டுருமா? சோ HCF என்னன்னு கிடைச்சிச்சா? x ஸ்கொயர் இன்டு x மைனஸ் 1 அப்படிங்கிறது தான் இதோட HCF. ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும். அது என்ன அல்ஜிப்ரால கேட்டிருந்தா என்ன, எதுல கேட்டிருந்தா என்ன, நம்பர்ஸ் எப்படி கேட்டிருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? a cube b power 4, a b power 5, a square b power 7. இதுக்கு வந்து LCM கண்டுபிடிக்க சொல்றாங்க. LCMங்கிறது என்ன? எல்லா ஃபேக்டர்ஸையும் எடுத்து எழுதணுமா? இதுல என்ன ஃபேக்டர்ஸ் இருக்கு? ரெண்டு தான் இருக்கு. என்ன? a b ரெண்டு ஃபேக்டர். அடுத்ததா என்ன பண்ணும்? ஒவ்வொரு ஃபேக்டரோடைய அதிகப்படியான பவரை எடுத்து எழுதணும். இங்க a ஓட அதிகப்படியான பவர் அப்படிங்கிறது என்ன? a க்கு இங்க கியூப் தானே இருக்கு. b க்கு அதிகப்படியான பவர் என்ன? 7 தானே இருக்கு. சோ இதுதான் இந்த கொஸ்டினோட LCM. இந்த டைப்ல கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள், 10 செகண்டே ரொம்ப அதிகம் இதை சால்வ் பண்றதுக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? 2x ஸ்கொயர் மைனஸ் 18. அடுத்ததா x ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3. இதோட HCF என்னன்னு கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ்னா காரணிப்படுத்துதல், அதாவது மல்டிப்ளிகேஷன்ல எழுதணும். சோ இதுல என்ன எடுக்கலாம்? 2 காமனா எடுக்கலாமா? 2 எடுத்தீங்கன்னா என்ன வரும்? x ஸ்கொயர் மைனஸ் 9 வந்துருமா? சோ இது ஒரு பேட்டர்னா தெரியுதா? இது ஒரு ஃபார்முலா மாதிரி தெரியுதா? என்ன ஃபார்முலா? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இருக்கு. அப்ப அதை ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். அடுத்ததா இங்க என்ன? குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். மல்டிப்ளை பண்ணா -3 வரணும், ஆட் பண்ணா -2 வரணும். அப்ப -3 வரணும்னாவே 3ஆல தான் மல்டிப்ளை பண்ணும். 3 into 1 தானே.
ஸோ 3 இன்ட்டு 1 அப்போ -3 வரணும், ஆனால் இங்கே -2 வரணும் அப்படிங்கிறதுனால மைனஸை நான் எங்கே யூஸ் பண்ணும், இதுக்கு யூஸ் பண்ணும், ப்ளஸ்ஸை இதுக்கு யூஸ் பண்ணும். ஏன் அப்போதான் இங்கே ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா -2 வரும், மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -3 வரும். அப்போ என்ன, இதை ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதுனதுன்னா x - 3 x + 1 அவ்வளோதான். ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும், 2 அப்போ a² b² ஃபார்மேட்ல எழுதிங்கன்னா x² - 3² வந்துருமா. a² - b² அப்படின்னா என்ன, a + b a - b தானே. ஸோ அதை அப்படியே யூஸ் பண்ணிடலாம் இங்க. அப்ப என்ன வரும், x + 3 x - 3 வந்துருமா. ஸோ இது ரெண்டுலயும் காமனா என்ன இருக்கோ அதுதான் HCF. எல்சிஎம்னா எல்லா ஃபேக்டர்ஸையும் எடுத்து எழுதி காமனா இருக்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிட்டு அடுத்தது எல்லா ஃபேக்டர்ஸையும் எழுதணும். இப்போ இங்க என்ன காமனா இருக்கு, இது ரெண்டுலயும் x - 3. சோ அப்போ இதோட HCF x - 3. ரொம்ப சிம்பிள் தான். பட் இந்த இடத்துல a² - b² ஃபார்முலா தெரிஞ்சிருந்தாவே போதும், இது சால்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரிஸ்க் எடுத்துட்டு ஷார்ட்கட்ல சால்வ் பண்றேன், நம்பரை வச்சு சால்வ் பண்றேன்னு சால்வ் பண்ணிட்டு இருந்தோம்னா தப்பான ஆன்சர் மார்க் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே, அடுத்ததா ப்ரீவியஸ் இயர்ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க, 35 x⁵ y⁵ z⁴ 49 x² yz³ அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது 14x y² z² கொடுத்திருக்காங்க. இதுக்கு HCF கண்டுபிடிக்க சொல்றாங்க. HCFனா என்ன, காமனா இருக்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதணுமா. ஃபர்ஸ்ட் நம்பரை ஃபேக்டரைஸ் பண்ணிடணும். நம்பரை ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா இங்க என்ன வரும், 5 × 7 வருமா. 5க்கும் பவர் 1 தான், 7க்கும் பவர் 1 தான். அப்போ ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். ஏன்னா வேரியபிள் தான் கொடுத்திருக்காங்க, வேரியபிளுக்கு அவங்களே பவர் கொடுத்துட்டாங்க. அடுத்தது 49ல 7² எழுதலாம், x² y z³ அப்படின்னு எழுதிக்கலாம். இதை 2 × 7 x y² z². இப்ப இருக்கிற எல்லா நம்பர்லயும் காமனா இருக்கிற ஃபேக்டர் காரணி என்ன அப்படின்னு பார்க்கணும். காமனா என்ன இருக்கு, சோ இதுலயும் 7 இருக்கு, இதுலயும் 7 இருக்கு, இதுலயும் 7 இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பர்ல 7 தான் இருக்கணும். அடுத்து x எல்லாத்துலயுமே இருக்கு, அடுத்து yயும் எல்லாத்துலயுமே இருக்கு, zம் எல்லாத்துலயும் இருக்கு. இப்படி எடுத்து எழுதிட்டு அடுத்ததா இருக்கிறதுல எல்லாத்துலயும் கம்மியா இருக்கிற பவர் என்ன அப்படிங்கறத எழுதணும். 7ஓட கம்மியான பவர் என்ன, 7 தான். 7 பவர் 1 தான் கம்மியா இருக்கு. அடுத்து xல கம்மியா என்ன இருக்கு, இங்க xங்கிறது தான் கம்மியா இருக்கு. அடுத்து yல என்ன கம்மியா இருக்கு, இங்க yங்கிறது தான் கம்மியா இருக்கு. zல என்ன கம்மியா இருக்கு, z² தான். சோ அப்ப இதோட ஆன்சர் 7xy z². ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் ப்ரீவியஸ் இயர்ல அதிகமா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ சால்வ் பண்ண தெரியணும் ஃபாஸ்டா. இந்த இடத்துல நம்ம எடுத்து எழுதி சால்வ் பண்றோம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக. பட் நீங்க எடுத்து எழுதவே தேவையில்லை, பார்த்து அங்க கொஸ்டின்ல இருக்கிறத வச்சு ஆன்சர் சொல்லிடலாம். அடுத்த ஸ்டெப்பே உங்களுக்கு ஆப்ஷன்லயும் இருக்கும், டக்குன்னு ஆப்ஷனை மார்க் பண்ணிடலாம். ஓகே, அடுத்ததா என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, அடுத்ததாகவும் HCF தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. HCF எதுக்கு, x⁴ - 1 x³ - x² + x - 1. அடுத்தது x⁵ - x⁴ - x + 1 அப்படிங்கிற நம்பருக்கு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ண முடியும்னு நமக்கு தெரியும். என்னது, இது x² - 1² வச்சுக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு பேட்டர்ன்ல எழுதலாம். எப்படி எழுதலாம், இது மாத்தி எழுதுறது a² - b² ஃபார்முலா தான். அப்ப என்ன, x² + 1 ன்னு ஒன்னு வரும், x² - 1 ன்னு ஒன்னு வரும். சோ அடுத்ததா x² - 1 மாத்த முடியும். இதுவும் a² - b² தான். சோ அப்படின்னா என்ன அர்த்தம், x² + 1 இதை x + 1 x - 1 எழுதிக்கலாம். சோ ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா ஃபாஸ்டா சால்வ் பண்ண தெரியும். சோ ஃபாஸ்டா சால்வ் பண்ணிக்கலாம். சோ அடுத்ததா இதுல என்ன எடுக்கலாம், இது ரெண்டுலயும் காமனா x² வெளிய எடுக்கலாமா. x² வெளிய எடுத்தீங்கன்னா x - 1 ன்னு வந்துருமா. சோ x² எடுக்கிறோம், x - 1 ன்னு வந்துரும். பிளஸ் இங்க 1 வெளிய எடுத்தீங்கன்னா இது x - 1 ன்னு வந்துரும். சோ அவ்வளவுதான். எதுக்கு இப்படி எடுக்கிறோம்னா, ரெண்டுலயும் காமனா x - 1 இருந்துச்சுன்னா அப்ப அதை காமனா எடுத்துக்கலாம்ல. அடுத்த ஸ்டெப் என்ன, x² + 1 x - 1 மாறிடும். சோ அடுத்தது மூணாவதா என்ன இருக்கு, x⁵ - x⁴ இருக்கு. சோ x⁴ வெளிய எடுக்கலாமா. x⁴ வெளிய எடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் என்ன வரும், x - 1 வந்துரும். இந்த இடத்துல -1 வெளிய எடுத்தீங்கன்னா x - 1 வந்துரும். எதுக்கு இந்த மாதிரி எடுக்கிறோம், இது ரெண்டுலயும் x - 1 காமனா வரணுங்கிறதுக்காக. சோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், இத x⁴ - 1 எழுதலாம். இங்க x - 1ன்றது காமனா இருக்கு இது ரெண்டுலயும். அடுத்து x⁴ - 1 இங்க இருக்கா, அதுதானே அங்க இருக்கு. சோ x⁴ - 1 எப்படி எழுதிக்குமோ அது மாதிரி எழுதிக்கலாம் அதையும். சோ அப்ப இங்க என்ன இருக்கு, ரெண்டாவது டேர்ம் x² + 1 இருக்கு இன்டு x - 1 அப்படிங்கிறது இருக்கு. மூணாவது டேர்ம் இது எழுதிக்கலாம், இதுக்கானது பிரிச்சு எழுதிருக்கோம்ல அதை எழுதிக்கலாம். x² + 1 x + 1 x - 1 இங்க ஒரு x - 1 இருக்கு. சோ அவ்வளவுதான். ஏன்னா ஆல்ரெடி x⁴ - 1 சால்வ் பண்ணிருக்கனால நம்ம இங்க எடுத்து இதை சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அவ்வளவுதான். இதுல HCF தான கண்டுபிடிக்க சொல்றாங்க. HCFனா எல்லாத்துலயும் காமனா இருக்கிற டேர்ம்ஸ் என்னன்னு பாருங்க. x² + 1ங்கிறது காமனா இருக்கா. சோ x² + 1 அப்படிங்கிறது எல்லாத்துலயுமே மூணுலயுமே இருக்கு. அடுத்து x + 1 இருக்கா, இங்க இல்ல, அதனால அதை எடுக்க முடியாது. x - 1 இருக்கா, x - 1 இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. சோ அப்ப x - 1
இதோட HCF என்ன x ஸ்கொயர் பிளஸ் 1 இன்டு எக்ஸ் மைனஸ் 1 அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் திங். இங்க ஒரே ஒரு ஃபார்முலா தான், திரும்ப திரும்ப கேட்கிற ஃபார்முலா ஒன்னே ஒன்று தான், a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் காமனா இருக்கிறத வெளியே எடுத்து அடுத்து இதுக்கு காமனான பேட்டர்னுக்கு கொண்டு வர தெரியணும், அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். ஓகே, அடுத்தது என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 12 மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் எம்எக்ஸ் மைனஸ் எம்எக்ஸ் மைனஸ் 8 இன் HCF கொடுத்துட்டாங்க. HCF என்ன, x minus 4. So x minus 4 அப்படின்றது கொடுத்துட்டாங்க. m என்ன அப்படின்னு கேக்குறாங்க, m ஓட மதிப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. வேற ஒண்ணுமே இல்ல, HCF x minus 4னா x minus 4 ஒரு ஃபேக்டரா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ 4 அப்படிங்கிறது எக்ஸுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கிடைச்சிரும், அதே வேல்யூ தான் இங்கேயும் வரணும். சோ இப்போ 4 யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், எக்ஸுக்கு 4 யூஸ் பண்ணா இது 0 ஆயிடுமா, அப்பதானே அது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஆகும், ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். இங்க 0 ஆகுதுன்னா அப்ப இங்கேயும் 0 தான் ஆகணும். அப்ப எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது m வேல்யூ என்னன்னு கிடைச்சிரும். சோ அப்ப என்ன, எக்ஸுக்கு 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 4 ஸ்கொயர் என்ன 16, 4 ஸ்கொயர் மைனஸ் 4ங்கிறது 12, 12 மைனஸ் 12 0. அப்ப இங்கேயும் 0 தான் வரணும், ஏன்னா இதுக்கும் HCF தான் அதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுவும் அதே 0 தான் வரணும். இங்க 0 வரலைன்னா வேற மாதிரி சால்வ் பண்ணும், இங்க 0 வரதுனால பிரச்சனையே கிடையாது, ஆப்வியஸா இதுதான் சொல்றோம். சோ இப்ப 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 4 ஸ்கொயர் என்ன 16, 16 மைனஸ் m இன்டு 4 என்ன மைனஸ் 4m மைனஸ் 8ங்கிறது 0. அப்ப என்ன 16 மைனஸ் mங்கிறது நாம கண்டுபிடிக்கணும், 4ங்கிறது x வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றோம், மைனஸ் 8 அப்படிங்கிறது 0 வரணும். அப்ப என்ன மைனஸ் 4m ஈக்குவல், இங்க இது மைனஸ் 8 ஆயிடுமா, அந்த பக்கம் போனா மைனஸ் 8 ஆயிடும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும், 4m அப்படிங்கிறது 8. அப்ப mங்கிறது என்ன 8/4 2. சோ இந்த இடத்துல இந்த क्वेश्चन எல்லாம் சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி. HCF அப்படிங்கிறது இந்த மாதிரி x minus 4, x minus 3, x minus 2 அந்த மாதிரி சிம்பிளான விஷயம் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு பக்கத்துல என்ன இருக்கோ அந்த நம்பரோட பிளஸ்ல போட்டா இது 0 ஆயிடுமா. இப்ப 4ங்கிறது போட்டா இது 0 ஆயிடணும். அப்ப 4 நீங்க போட்டீங்கன்னா 0 ஆச்சுன்னா அடுத்ததும் 0 தான் வரும், ஏன்னா இது ரெண்டோட HCF தான் அது. சோ அப்ப என்ன, அதுக்கு ஈக்குவல் 0ன்னு போட்டுக்கலாம், எக்ஸுக்கு பதில் 4 போட்டுக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ணி m என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா m கண்டுபிடிச்சிடலாம். சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் m ஓட வேல்யூ 2. இத ரெண்டு விதமா சால்வ் பண்ணலாம், குவாட்ரேட்டிக்லயும் சால்வ் பண்ணலாம். குவாட்ரேட்டிக் சால்வ் பண்றது அதிக டைம் எடுத்துக்கும், இந்த மாதிரி சால்வ் பண்றது தான் பெஸ்ட். ஓகே, அடுத்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, LCM கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க, 3 into a minus 1 கொடுத்திருக்காங்க, 2 into a minus 1க்கு ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க, அடுத்தது a ஸ்கொயர் minus 1 கொடுத்திருக்காங்க. இதுக்கு LCM கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைஸ் பண்ணனும், இது ஆல்ரெடி ஃபேக்டரைஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு, இதுவும் ஃபேக்டரைஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. சோ இத எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது, இத மட்டும் மாத்தலாம். சோ அப்ப என்ன 3 into a minus 1, இங்க 2 into a minus 1 whole square, இது மட்டும் a ஸ்கொயர் minus b ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கு. அப்ப a plus 1 a minus 1 அப்படின்னு எழுதிக்கலாமா. சோ a ஸ்கொயர் minus b ஸ்கொயர் ஃபார்முலானா a ஸ்கொயர் a plus b into a minus b தானே. சோ அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணனும், LCM கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எல்லா ஃபேக்டர்ஸையும் எடுத்து எழுதணும். காமனா என்ன இருக்கு ஃபேக்டர்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3ங்கிறது இருக்கு, அடுத்தது 2ங்கிறது இருக்கு, அடுத்தது a minus 1 அப்படிங்கிற ஒன்னு இருக்கு, அடுத்தது a plus 1 அப்படிங்கிற ஒன்னு இருக்கு. சோ எல்லா ஃபேக்டர்ஸையும் எடுத்து எழுதியாச்சு, வேற எந்த ஃபேக்டரும் இல்ல. இப்ப அது பவர் தான் இருக்கு. சோ அப்ப எல்லா ஃபேக்டர்ஸோட ஹையஸ்ட் பவர் என்ன அப்படின்னு பார்த்து எடுத்து எழுதணும். அப்ப 3க்கும் ஹையஸ்ட் பவர் 3 தான், 2க்கு ஹையஸ்ட் பவர் 2 தான், a minus 1க்கு அப்ப ஹையஸ்ட் பவர் 2 இருக்கு. சோ அப்ப பவர் 2ன்னு மாத்திக்கணும். a plus 1க்கு பவர் 1 தான் இருக்கு. சோ இதுதான் 6 into a minus 1 whole square into a plus 1 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ரொம்ப சிம்பிள். இங்கேயும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரே ஒரு ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருக்கான ஃபார்முலா தான். ஓகே, அடுத்தது LCM தான் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க, a plus b whole square கொடுத்திருக்காங்க. அதுக்கும் அடுத்தது என்ன a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருக்கும் a minus b whole square. இதுக்கு இருக்கிற LCM என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். இது அப்படியே ஃபேக்டரைஸ்ட் ஃபார்முலா தான் இருக்கு, இதுவும் ஃபேக்டரைஸ்ட் ஃபார்முலா தான் இருக்கு. இதை மட்டும் தான் மாத்துறோம். இது என்ன வரும், a plus b a minus b ன்னு வந்துருமா. சோ அடுத்தது என்ன, இங்க a plus b whole square, இங்க a minus b whole square அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா ஃபேக்டரைஸ்ட் ஃபார்முலா தான் இருக்கு. சோ இப்போ இதுல வந்து காமனா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3லயும் காமனா எல்லாம் எதுவுமே இல்ல. அப்ப இருக்கிற ஃபேக்டர்ஸ் எல்லாம் எடுத்து எழுதலாம். a plus b ன்னு ஒன்னு இருக்கு, a minus b ன்னு ஒன்னு இருக்கு. மொத்தமா இருக்கிற ஃபேக்டர்ஸே அவ்வளவுதான். சோ a plus b க்கு ஹையஸ்ட் பவர் என்ன இருக்கு, ஸ்கொயர். a minus b க்கு ஹையஸ்ட் பவர் என்ன இருக்கு, ஸ்கொயர். சோ இப்போ இதோட LCM அப்படிங்கிறது என்ன, a plus b whole square into a minus b whole square, அவ்வளவுதான். ஓகே, அடுத்த क्वेश्चन என்ன, 210 மற்றும் 55 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை 55x minus 325 என குறிப்பிட்டால் x இன் மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க.
ஸோ 210 55 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதோட மீ பெருப்பகுதி வகுத்தினா வேற ஒண்ணும் இல்ல ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப் என்ன கண்டுபிடிச்சலாமா? இது எடுத்தோம்னா காமனா என்ன எடுக்க முடியும்? 5 எடுத்தோம்னா இங்க என்ன வரும்? 4 டைம் 42 வந்துருமா? சோ இங்க 11 வந்துரும். அதுக்கு மேல ஏதாவது எடுக்க முடியுமா? முடியாது. சோ அப்ப 5ங்கிற ஆன்சர் தான் எனக்கு வரணும். என்ன பண்ணா 55x மைனஸ் 325 பண்ணா எனக்கு ஆன்சர் 5 வரணும். ஏன்னா 5ங்கிறத தான் இந்த மாதிரி எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா முடிஞ்சு. 55x is equal to இது அங்க போச்சுன்னா என்ன ஆகும்? 330 ஆயிடுமா? x is equal 330/55 தானே. 55 போட்டீங்கன்னா எத்தனை டைம் 55 இருக்கு? சோ 6 டைம் இருக்குமா? சோ x ஓட வேல்யூ என்ன? 6ன்னு சொல்லிடலாமா? ரொம்ப சிம்பிள். 6 தான் இதோட ஆன்சர். ஏன்னா 6 டைம் 55 அப்படிங்கிறது 330. நாம இந்த இடத்துல இந்த பேட்டர்ன்ல எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப x ஓட மதிப்பு என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. x ஓட மதிப்பு 6. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன? இரண்டு எண்களின் LCM ஆனது அவற்றின் HCF இன் 6 மடங்கு. மேலும் LCM மற்றும் HCF களின் கூடுதல் 210 எண்ணில் HCF இன் மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிள். சோ LCMங்கிறது HCF ஓட 6 மடங்குனா 6 HCF ன்னு எழுதிக்கலாமா? இந்த இடத்துல LCM plus HCF அப்படிங்கிறது என்னன்னு கொடுத்துட்டாங்களா? என்ன? 210. சோ இந்த இடத்துல LCM க்கு பதில் நான் என்ன போடலாம்? 6 HCF ன்னு போடலாமா? 6 HCF plus HCF equal 210. அப்ப என்ன பண்ணலாம்? 7 HCF தான். 7 HCF அப்படிங்கிறது 210. நான் HCF என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? HCF என்ன? 210/7. உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 30. சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் 30. அவங்க கேட்டிருக்கிறது HCF, ஆனா அவங்க கொடுத்திருக்கிறது LCM and then HCF ஓட மடங்குல கொடுத்துட்டாங்க. and then LCM and HCF ஓட டோட்டல் கொடுத்துட்டாங்க. இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் 30. ஓகே, அடுத்தது HCF கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இங்கேயும் அல்ஜிப்ரால கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? x² - 9 into x - 3 divided by 4க்கும் அடுத்தது x² plus 6x plus 9 divided by 8 அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருக்கும் HCF என்னன்னு கேக்குறாங்க. சோ HCF அப்படிங்கிறது என்ன? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? சோ இந்த இடத்துல காமனா இருக்கிறது என்னன்னு எடுக்கணும். அப்ப என்ன ஃபேக்டரைஸ் பண்ணுவோம்? இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? இது என்ன? x² - 9 அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. x² - 3² பேட்டர்ன் இருக்கா? a² - b². இந்த ஃபார்முலா தான் அடிக்கடி இருக்கும். இந்த ஃபார்முலா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சோ அடுத்ததா என்ன பண்ணுவோம்? இத வந்து x plus 3 x minus 3ன்னு எழுதிடலாமா? அடுத்தது என்ன? ஆல்ரெடி ஒரு x minus 3 இங்க இருக்கு. டிவைடட் பை 4 இருக்கிறது 4 மேல கொண்டு வந்தா என்ன? 4 பவர் 1ன்னு வருமா? மைனஸ் 1ன்னு வருமா? அது வேற மாதிரி எழுதிக்கலாம். 2 பவர் மைனஸ் 2ன்னு நான் எழுதிக்கிறேன். இது கரெக்ட் தானே? சோ 4 அப்படிங்கிறது 1/4 இருக்கு. மேல வந்துச்சுன்னா 4 பவர் மைனஸ் 1 ஆகும். இதை வந்து 2 பவர் மைனஸ் 2 நான் எழுத முடியும். சோ அப்படிதான் எழுதிருக்கேன். ஏன்னா நம்ம லீஸ்ட் பவர் அப்படிங்கறது எடுக்கணும் தானே. சோ அதை ஃபைண்ட் பண்றதுக்கு ஃபைனலா நம்ம இதை மாத்திக்கலாம். சோ லீஸ்ட் பவர் என்னங்கிறது எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எழுதுறோம். அடுத்தது என்ன? 6 வரணும், அடிஷன் பண்ணா 6 வரணும், பெருக்கல் பண்ணா 9 வரணும். ரொம்ப சிம்பிள். 3 3 நமக்கு தெரியும். சோ அப்ப என்ன? x plus 3 whole square தான் வரப்போகுது. ஏன்னா அதே தான் திரும்ப வரப்போகுது. x plus 3 into x plus 3 அவ்வளவுதான். ரெண்டுமே பிளஸ் தான் இருக்க போகுது. சோ அதனால ஆன்சர் x plus 3 whole square. இங்க டிவைடட் பை 8 இருக்கிறத 2 பவர் மைனஸ் 3ன்னு எழுதுறேன். சோ இந்த மாதிரி எழுத தெரியணும். வேற ஒண்ணும் இல்ல. 8ங்கிறது 2 கியூபா? கீழே இருக்க 2 கியூப் மேல போச்சுன்னா என்ன? 2 பவர் மைனஸ் 3 மாறிடுமா? சோ அவ்வளவுதான். இப்ப நம்ம HCF தான் கண்டுபிடிக்கணும். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 2 அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர் காமனா இருக்கு. அடுத்தது x plus 3ங்கிறது காமனா இருக்கு. வேற எதுவுமே காமனா இல்ல. இது ரெண்டுலயும் HCF தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சோ இது ரெண்டு காமனா இருக்கு. இதுல எது லீஸ்ட் பவர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சோ -2 -3 இந்த இடத்துல தான் நம்ம தப்பு பண்ணுவோம். இந்த இடத்துல லீஸ்ட்ங்கிறது -2 நம்பர் வச்சு சொல்லக்கூடாது. மைனஸ்ல எது பெருசு எது சிறுசு அப்படின்னா -3 தான் வந்து சின்னது, -2 தான் பெருசு. எப்போ? இது வந்து பவர்ல இருக்கும்போது. சோ அப்ப இங்க என்ன எழுதணும்? இதோட சின்ன பவர். இது ரெண்டுல எது சின்ன பவர் தான் நம்ம நார்மலா எடுப்போம் HCFக்கு. இது ரெண்டுல சின்ன பவர் -3 அவ்வளவுதான். வேற எதுவுமே காமனா இல்ல. சோ இது எழுதும்போது என்ன? x plus 3 இது டிவைடட் பை ல கொண்டு போவீங்கன்னா டிவைடட் பை 2 கியூப்னு வரும். அது டிவைடட் பை 8ன்னு போட்டுக்கலாம். சோ இதோட ஆன்சர் x plus 3/8. இதுக்கு தனியா LCM and HCF ஓட ஃபிராக்ஷன்ல சால்வ் பண்றது எப்படி அப்படிங்கிற மெத்தட் தெரிஞ்சிருக்கணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் இத மாத்த தெரிஞ்சிருந்தா போதும். சோ இதுக்கான ஆன்சர் x plus 3/8. ஓகே, அடுத்ததா என்ன கொடுத்திருக்காங்க? அடுத்ததாக நமக்கு LCM தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஆனா இங்க நம்பர் கொடுத்திருக்காங்க. 2 power 3 into 3 into 5 power 2 into 7. இதுக்கும் அடுத்தது 2 power 4 into 3 power 2 into 5 into 7 power 2 into 11. இதுக்கும் அடுத்தது மூணாவது நம்பர் என்ன கொடுத்திருக்காங்க? 2 into 3 power 3 into 5 power 4. இதுக்கான LCM கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க.
எல்சிஎம் ஓட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதனாலதான் இந்த காரணிப்படுத்தி சால்வ் பண்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபேக்டரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் சால்வ் பண்ற மெத்தட் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருப்போம்ல, அது தெரிஞ்சிருக்கணும். சோ இப்ப என்ன, இதுல எல்லாத்துலயும் இருக்கிற ஃபேக்டர்ஸை எழுதணும். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ்னா காரணிகள் என்னென்ன இருக்கு, பிரைம் நம்பர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்து எழுதுங்க. 2ங்கிற ஒரு பிரைம் நம்பர் இருக்கா, எல்லாத்துலயும் இருக்கணும் அப்படிங்கறது அவசியம் இல்ல, எல்லா நம்பரும் இங்க இருக்கணும். இப்ப 2 இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு, 7 இருக்கு, 11 இருக்கு, அவ்வளவுதானே. வேற எந்த நம்பரும் இல்ல, எல்லா நம்பரும் எழுதியாச்சா. சோ அப்புறம் என்ன, இதுல இருக்கிற இந்த எல்லா நம்பருக்கும் ஹையஸ்ட் பவர் என்னன்னு எழுதுனா முடிஞ்சது. சோ 2க்கு ஹையஸ்ட் பவர் என்ன இருக்கு, 3லயும் சேர்த்து 2 பவர் 4. 3க்கு ஹையஸ்ட் பவர் என்ன இருக்கு, 3 பவர் 3. 5க்கு ஹையஸ்ட் பவர் என்ன இருக்கு, 5 பவர் 4. 7க்கு ஹையஸ்ட் பவர் என்ன இருக்கு, 7 ஸ்கொயர். 11க்கு ஹையஸ்ட் பவர் என்ன இருக்கு, 11 தான். சோ இதுதான் ஆன்சர். இது நார்மலா நம்பரை கொடுத்து இந்த மாதிரி மாத்தி சால்வ் பண்ணுவோம். இங்க நம்பருக்கு பதில் அவங்களே இதை கொடுத்துட்டாங்கன்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அல்ஜிப்ராவுக்கு எப்படி சால்வ் பண்ணுமோ அதே போலதான். அல்ஜிப்ரால வேரியபிள்னு இருக்கும், இங்க வேரியபிள் பதில் பிரைம் நம்பர்ஸோட பவர்ல இருக்கும். இந்த இடத்துல ஒரு சில நேரத்துல இங்க 2 பவர் 4 கொடுக்காம 4 பவர்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க அதை 2 பவருக்கு மாத்தணும். ஏன்னா 4ங்கிறது பிரைம் நம்பர் கிடையாது. ஏன்னா இங்க இருக்கிறது எல்லாமே பிரைம் நம்பரா இருக்கணும். ஒரு வேரியபிள் மாதிரி மாத்திரணும், அதை வேற மாதிரி எதுவும் பிரிச்சு எழுத முடியாதுங்கிற மாதிரி மாத்திரணும், அவ்வளவுதான். ஓகே, அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க, 90, 150, 225 ஆகிய எண்களின் HCF மற்றும் LCM காண்க. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல சிம்பிளா கேட்டிருக்க கொஸ்டின்ஸ். 90, 150, 225 இதை நம்ம ஷார்ட்கட்ல தான் சால்வ் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிள். இது காமனா என்ன இருக்கு, HCF கண்டுபிடிக்கணும்னா காமனா என்ன இருக்கு, மல்டிபிள்ஸ் ஆஃப் 15 தெரியுமா. 15 எடுத்தீங்கன்னா இங்க என்ன வரும், எத்தனை டைம் 15 இருக்கு, 6 டைம் இங்க இருக்கு, 10 டைம் இங்க இருக்கு. அடுத்தது இங்க எத்தனை டைம் 15 இருக்கு, 15 டைம் இருக்கு. அப்ப 3லயும் காமனா எதுவும் இல்ல. அப்ப 15ங்கிறது தான் HCF. எல்சிஎம்னு வரும்போது ஷார்ட்கட் என்ன சொல்லியிருக்கோம், ஹையஸ்ட் நம்பரா தான் இருக்கும், இல்லைன்னா அதோட மல்டிபிள்ஸ் தான் இருக்கும். ஹையஸ்ட் நம்பர் இங்க என்ன, 225. 225 90 டிவைட் பண்ணுமா, பண்ணாது. சோ அடுத்தது என்ன, 225ஓட அடுத்த மல்டிபிள் என்ன, 450. 450 90 பண்ணுமா, பண்ணும். 150 பண்ணுமா, பண்ணும். சோ அப்ப என்ன, எல்சிஎம்ங்கிறது 450. சோ HCF மட்டும் இந்த மெத்தட் போயிடணும், ஏன்னா அதுக்கு கொடுத்திருக்க ஷார்ட்கட் அப்படிங்கிறது அதிக டைம் எடுத்துக்கும். சோ அதுக்கு போகாம HCF மட்டும் இந்த மாதிரி சால்வ் பண்ணிட்டு எல்சிஎம்னு வரும்போது என்ன, ஹையஸ்ட் நம்பர் என்ன இருக்கோ அதோட மல்டிபிள்ஸ் தான் இருக்க போகுது. இந்த கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் ஹையஸ்ட் நம்பர் 225. இதை வச்சு பார்க்கும்போது இது ரெண்டும் டிவைட் பண்ணாது 225. 225ஓட அடுத்த மல்டிபிள் என்னன்னு பார்ப்போம், 450. 450 இந்த நம்பரும் டிவைட் பண்ணும், இந்த நம்பரும் டிவைட் பண்ணும். சோ ஆன்சர் 450 தான் எல்சிஎம். HCF என்ன, 15. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன, அடுத்த கொஸ்டின் 445 மற்றும் 572 ஒரு குறிப்பிட்ட எண்ணால் வகுக்கும் பொழுது முறையே மீதி 4 மற்றும் 5 தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப என்ன, ரெண்டு நம்பர் கொடுத்திருக்காங்களா, 445, 572. இது ரெண்டையுமே ஏதோ ஒரு நம்பரால டிவைட் பண்றோம். டிவைட் பண்றப்ப ரிமைண்டர் என்ன கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, 4, 5 சொல்லிருக்காங்க. இதுல 4 கழிச்சிங்கன்னா என்ன வரும், 441. அப்ப இதால அந்த நம்பரால இந்த நம்பர் டிவைட் ஆகும். அப்ப இதுல 5 கழிச்சிங்கன்னா என்ன வரும், 567. சோ அப்போ இங்க இதுல இருந்து 4 ரிமைண்டர் தரும், இதுல இருந்து 5 ரிமைண்டர் தரும்னா இந்த ரெண்டு நம்பர் தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு நம்பருக்கும் இருக்கிற HCF என்னன்னு கண்டுபிடிச்சா அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சோ அப்ப HCF கண்டுபிடிச்சலாமா. ஃபர்ஸ்ட் காமனா என்ன இருக்கு, சோ இது 9ஆல் டிவைட் ஆகும், இதுவும் 9ஆல் டிவைட் ஆகும். சோ 9ன்றது வெளியே எடுக்கலாம். ஏன்னா LCM HCF கண்டுபிடிக்கும் போது காமனா இருக்கிறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சதுன்னா அதை அப்படியே எடுத்துடலாம். இங்க 44ல எத்தனை 9 இருக்கு, 36 வரைக்கும் 4 9 இருக்கு. அடுத்தது என்ன, 81. 81ல 9 9 இருக்கு. சோ அடுத்தது என்ன வரும், இங்க 56ல எத்தனை 9 இருக்கு, 6 9 54, மீதி 27. 27னா 63 வந்துரும். அடுத்து 7 வெளியே எடுக்கலாமா, 7 வெளியே எடுத்தீங்கன்னா இங்க 7, அடுத்தது இங்க 9ன்னு வந்துரும். சோ அதுக்கப்புறம் எதுவும் வெளியே எடுக்க முடியாது. இங்க கேட்டிருக்கிறது என்ன, நம்மளை கண்டுபிடிக்க சொல்றது இங்க ஹையஸ்ட் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப எல்சிஎம் கண்டுபிடிக்க கூடாது. ஹையஸ்ட் நம்பர் என்ன, HCF. இதுக்கு மேல அதால எதுவுமே டிவைட் பண்ண முடியாது. இந்த ரெண்டு நம்பருக்கு மேல காமனா இந்த ரெண்டு நம்பரை டிவைட் பண்றதுக்கு வேற எந்த நம்பரும் இல்ல. சோ அப்ப என்ன ஆன்சர், இங்க HCF தான் கண்டுபிடிக்கணும். HCF அப்படிங்கிறது என்ன, 9 × 7 63. இப்ப 63ங்கிற நம்பரால இதை டிவைட் பண்ணா உங்களுக்கு ரிமைண்டர் 4 வரும். இதை டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் 5 வரும். சோ இதுதான் அங்க மீனிங். 63 தான் ஹையஸ்டா நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேல எந்த நம்பரும் இந்த ரெண்டு ரிமைண்டரையும் இந்த ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணா தராது. சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 63. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க, இரு எண்களின் கூட்டுத்தொகை 45, அவ்விரு எண்களின் வேறுபாடு அவற்றின் கூட்டுத்தொகையின் 1/9 மடங்காகும் எனில் அவ்விரு எண்களின் LCM என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ரெண்டு நம்பரோட கூட்டுத்தொகை A, Bன்னு வச்சுக்கலாமா. A plus Bங்கிறது 45 கொடுத்துட்டாங்க. அது ரெண்டோட வேறுபாடு 1/9 கொடுத்துருக்காங்க. A minus Bங்கிறது இது 1/9 அப்படின்னா என்ன,
ஸோ 45 இன்ட்டு 1/9 உங்களுக்கு ஒரு வேல்யூ வருமா, என்ன வரும், 5 வருமா. 5 டைம் 9 தான் 45. ஸோ 5ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளை கண்டுபிடிக்க சொல்றது எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. எதுக்கு, இது ரெண்டு நம்பர் ஏபி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரொம்ப சிம்பிள், ஏபி கண்டுபிடிக்கிறது. ஸோ இது கேன்சல் பண்ணா 2a வருமா, ரெண்டையும் ஆட் பண்ணா உங்களுக்கு 50 வரும். ஏங்கிறது 25. ஏ 25 தெரிஞ்சிட்டாவே முடிஞ்சது. 25 மைனஸ் என்ன பண்ணா 5 வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா 25 பிளஸ் என்ன பண்ணா 45 வரும்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆன்சர் பி ஈக்குவல் 20ன்னு வந்துடும். இப்ப 20க்கும் 25க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ 20 25க்கான எல்சிஎம் ஷார்ட்கட்ல சொல்லிட முடியும்ல. ஷார்ட்கட் என்ன, இதோட மல்டிபிள்ஸ் தான் இருக்கும். இதோட மல்டிபிள் அடுத்தது என்ன, 50. 50 20 டிவைட் பண்ணாது. அடுத்தது 75 20 டிவைட் பண்ணாது. அடுத்தது 100 20 டிவைட் பண்ணும். சோ ஆன்சர் இஸ் 100. சோ எல்சிஎம்ங்கிறது 100. இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் 100. இந்த இடத்துல அப்படி சால்வ் பண்ணாலும் ஓகே, இல்லைன்னா இங்க காமனா வெளியே எடுத்தீங்கன்னா ஒரு 5 வெளியே எடுக்கலாம். 4 5ன்னு வந்துரும். இதுக்கப்புறம் எதுவும் வெளியே எடுக்க முடியாது. இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வருதோ அதுதான் ஆன்சர். 5 × 4 என்ன 20, 20 × 5 என்ன 100. இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் 100. அடுத்ததா ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட क्वेश्चन என்ன, P மற்றும் Q இன் HCF x மற்றும் Q ஈக்குவல் XY எனில் P மற்றும் Q இன் LCM காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ P மற்றும் Q ஓட HCF அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க x, Qங்கிறதுக்கு வேல்யூவும் கொடுத்துட்டாங்க xy. LCM அப்படிங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ இப்போ என்ன, LCM into HCF அப்படிங்கிறதான ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட். சோ P into Q ன்னு எழுதிக்கலாமா, LCM into HCF. இந்த இடத்துல என்ன கொடுத்துட்டாங்க, ஆல்ரெடி HCF வேல்யூ நமக்கு தெரியும். HCF ஈக்குவல் டு என்ன, P into அடுத்தது Q வேல்யூ அப்படியே எழுதிக்கலாம். சோ அப்ப என்ன, xy ன்னு எழுதிக்கலாமா Q வேல்யூ. சோ இங்க x LCM is equal to என்னன்னு கேட்டாங்கன்னா LCM equal to என்ன, இந்த x அங்க போச்சுன்னா டிவைட்ல வந்துரும். சோ P into xy divided by x ன்னு வரும். x கேன்சல் ஆயிடும். ஆன்சர் py அப்படிங்கிறது தான். நமக்கு இந்த இடத்துல தெரிஞ்சிருக்க வேண்டியது என்ன, ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா அதோட எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்ஐயும் மல்டிப்ளை பண்றதுக்கு சமம் அப்படிங்கிற இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருந்தா டக்குன்னு சால்வ் பண்ணலாம். சோ இதோட ஆன்சர் py, எல்சிஎம் வந்து py. ஓகே, அடுத்ததான் என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். m மற்றும் n ஆகிய இரு எண்களின் HCF மற்றும் LCM ஆனது முறையே 6 மற்றும் 210 ஆக உள்ளது. மேலும் m plus n ஈக்குவல் 72 எனில் 1/m plus 1/n க்கு சமமானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, LCM and HCF அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. HCF என்ன, HCF 6ன்னு கொடுத்துட்டாங்க. LCM என்ன, LCM 210ன்னு கொடுத்துட்டாங்க. m plus nங்கிறது அந்த ரெண்டு நம்பரோட கூட்டுத்தொகை. ரெண்டு நம்பரோட கூட்டுத்தொகை அப்படிங்கிறது என்ன கொடுத்திருக்காங்க, 72 கொடுத்திருக்காங்க. 1/m plus 1/n அப்படிங்கறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ m இத காமனா வெளியே எடுக்கலாமா, இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும், mn கீழே வந்துரும். அடுத்தது என்ன, இந்த n மேல வரும், இந்த m இங்க வந்துரும். சோ அப்ப n plus m இது வேற ஒண்ணுமே இல்ல, m plus n divided by mn அப்படிங்கிறது தான். சோ m plus n க்கான வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. mn க்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி, LCM into HCF அப்படிங்கிறது என்ன, ரெண்டு நம்பரோட மல்டிப்ளிகேஷன் தானே, m into n தானே. சோ அப்ப LCMமும் இருக்கு HCFும் இருக்கு. அது அப்படியே எழுதிக்கலாமா. சோ m plus n என்ன, 72 divided by 6 into 210 அவ்வளவுதான். சோ இது கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும், சோ 6 ஆல அடிக்கலாம். இது 6 ஆல அடிச்சீங்கன்னா 12 டைம் 6 அப்படிங்கிறது தான் உங்களோட 72. சோ அடுத்தது இதை 2 ஆல அடிக்கலாம். 2 ஆல அடிச்சீங்கன்னா 6/105ன்னு வரும். திரும்பவும் 3 ஆல அடிக்கலாம். 3 ஆல அடிச்சீங்கன்னா 2 3 அப்படிங்கிறது 6, 35 3 அப்படிங்கிறது உங்களுக்கு 105 வந்துடும். சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் அவங்க கேட்டிருக்கு 1/m plus 1/n அப்படிங்கிறது எதுக்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈக்குவல் டு 2/35க்கு சமம். ஓகே, அடுத்த क्वेश्चन என்ன, 60 75 மற்றும் 90 ஆகிய மூன்று எண்களின் LCM மற்றும் HCF இவற்றுக்கு இடையேயான வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ நம்ம மூணு நம்பர் என்ன, 60 75 90. சோ இதுக்கான LCM HCF நம்ம கண்டுபிடிக்கணும். சோ HCF எப்படி கண்டுபிடிப்போம், காமனா இருக்கிறது இருப்போம். 15ங்கிறது காமனா ஃபர்ஸ்ட் இருக்கா, எடுத்துட்டோம்னா என்ன 4 5 6 வந்துருமா. இதுல எதுவும் காமனா இல்ல. சோ அதனால HCF ஓவர் HCF அப்படிங்கிறது 15 முடிஞ்சிச்சு. அடுத்தது என்ன, LCMனா காமனா இருக்கிறது ஃபர்தரா எடுக்கணும். சோ 4லயும் 6லயும் 2ங்கிறது காமனா இருக்கு. சோ 2 5 3ன்னு வந்துரும். சோ இதுக்கப்புறம் எதுவும் காமனா எடுக்க முடியாது. அப்ப இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா என்ன வருதோ அதுதான் LCM. சோ LCMங்கிறது என்ன வரும், 15 × 2 30, 30 × 2 60, 60 × 5 300, 300 × 3 உங்களுக்கு 900 அப்படின்றது வந்துரும். அவங்க கேட்டுக்கிறது என்ன, LCMக்கும் HCFக்கும் இடையே இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 900 - 15 என்னவோ அதுதான் ஆன்சர். 900 - 15 அப்படிங்கிறது 885. சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் 885. அதுதான் LCM and HCF ஆஃப் இந்த மூணு நம்பருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஓகே, அடுத்த क्वेश्चन என்ன, இரு எண்களின் LCM 48 மற்றும் அவ்விரு எண்களின் விகிதம் 2:3 எனில் அவ்விரு எண்களின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு எண்களின் LCM அப்படிங்கிறது என்ன கொடுத்துட்டாங்க, 48ன்னு கொடுத்துட்டாங்க. அந்த ரெண்டு எண்களின் ரேஷியோ என்ன கொடுத்திருக்காங்க, 2:3.
அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ரேஷியோ இருந்தா எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணுமா, 2x 3x அப்படிங்கிறது தானே அந்த ரெண்டு நம்பர். ஸோ அப்ப 2x 3x இருந்திருக்கும். அதுல காமனா வெளியே எடுத்திருப்பாங்க, என்ன எடுத்திருப்பாங்க, எக்ஸ் எடுத்திருப்பாங்க. அப்ப 2 3 வந்திருக்கும். இப்படி இருக்கிறது தான் உங்களுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கும். எல்சிஎம் என்ன, எல்சிஎம்ங்கிறது x இன்ட்டு 2 இன்ட்டு 3. அப்ப என்ன 6x தானே. 6xங்கிறது = 48ன்னு தெரிஞ்சிச்சா. அப்ப x என்னன்னு தானே கண்டுபிடிக்கணும். 6x 48னா 6 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 8ன்னு வந்துருமா. xங்கிறது 8ன்னு வந்துருச்சுன்னா x கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. என்ன வரும், 2 டைம் 8ன்னா 16, 3 டைம் 8ன்னா 24. அவங்க கேக்குறது என்ன, அந்த ரெண்டு எண்களோட கூடுதல்னு கேக்குறாங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும், 16 + 24 அப்படிங்கிறது 40. சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் 40. இந்த இடத்துல கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. ரெண்டு நம்பர் 2x 3x ன்னு கொடுத்துட்டாங்கன்னா காமனா இருக்கிறது HCF. எப்பவுமே xங்கிறது காமனா இருக்கும் ரேஷியோன்னு வந்துட்டாவே. சோ x எடுத்துட்டீங்கன்னா ரிமைனிங் இருக்கிறது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வருதோ அதை LCM க்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஈக்குவேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் 40. ஓகே, அடுத்த क्वेश्चन என்ன, கொடுக்கப்பட்ட 3 எண்களின் பெருக்கல் பலன் 1875 மற்றும் அவற்றின் HCF 5 எனில் அவற்றின் LCM காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்ட 3 எண்களின் பெருக்கல் பலன் கொடுத்திருக்காங்க. சோ பெருக்கல் பலனால x y z ன்னு வச்சுக்கிறேன். சோ 3 நம்பர், இதோட பெருக்கல் பலன் அப்படிங்கிறது என்ன கொடுத்திருக்காங்க, 1875 கொடுத்திருக்காங்க. HCF கொடுத்துட்டாங்க. HCF என்ன கொடுத்திருக்காங்க, HCF 5 கொடுத்திருக்காங்க. அப்ப HCF என்ன, 3லயும் காமனா இருக்கிறது தானே. 3லயும் காமனா இருக்கிறது 5 கொடுத்திருக்கனால நான் இப்படி எழுதிக்கலாம், 5x 5y 5z தான் அந்த 3 நம்பர் அப்படின்னு எழுதிக்கலாமா. ஏன்னா காமனா இருக்கிறது வெளியே எடுத்துட்டு அப்புறம் தானே எல்சிஎம் கண்டுபிடிப்போம். சோ காமனா என்ன இருக்கு, 5 வெளியே எடுத்துட்டீங்கன்னா இப்ப என்ன, x y z. இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன கண்டுபிடிக்கணும், 5 × x × y × z கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 3 எண்களின் பெருக்கல் பலன் கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன வருது, 5x × 5y × 5z அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க 1875. சோ அப்ப x y z என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா. அது கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்கன்னா எல்சிஎம் கிடைச்சிரும்ல. இதுதானே எல்சிஎம், இப்படிதானே எல்சிஎம் எடுப்போம். சோ இந்த இடத்துல x y z கண்டுபிடிச்சலாம். இதை வச்சு அந்த x y z இங்க கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர். இப்போ என்ன 5 5 5 அங்க போயிருமா. சோ 1875 டிவைடட் பை 125. ஏன்னா 3 டைம் 5 5 கியூப் அப்படிங்கிறது என்ன, உங்களுக்கு வேல்யூ 125. 125 ஆல அடிக்கலாமா, கண்டிப்பா அடிக்கலாம். எத்தனை டைம் இருக்கு, 8 டைம் 125 இருக்கும் 1000ல. அதே போல ஒரு 125 தான் கம்மியா இருக்கு 2000க்கு. அப்படின்னா என்ன, ஒரு 8 டைம் வந்து 125 1000லே இருக்கு. அப்ப 2000ல எத்தனை டைம் இருக்கும், 2000ல 16 டைம் இருக்கும். அதுல ஒரு டைம் குறையுதுன்னா என்ன, 15 அப்படிங்கிற ஆன்சர் வரும். இல்லைன்னா 5 5னே அடிச்சுக்கலாம். சோ இதுக்கான ஆன்சர் 15. x y z அப்படிங்கிறது 15. அப்ப அதை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண முடிஞ்சுதா. சோ 5 × 15 என்ன, 75 அப்படிங்கிறது தான் அந்த 3 நம்பருக்கும் இருக்கிற எல்சிஎம். சோ இந்த இடத்துல எல்சிஎம் தான் क्वेश्चन. சோ இதுக்கான ஆன்சர் 75. ஓகே, அடுத்த क्वेश्चन என்ன, இரு எண்களின் HCF மதிப்பு 1 எனில் அவ்விரு எண்களை அழைக்கும் முறை அப்படின்னு என்னன்னு கேட்டிருக்காங்க. HCF எப்போ 1 வரும், ரெண்டு நம்பரும் கோ பிரைமா இருக்கணும், சார்பகா எண்ணா இருக்கணும். சோ பகா எண் அப்படிங்கிறது பிரைம் நம்பர், சார்பகா எண்ணா கோ பிரைம் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த ரெண்டு நம்பரும் கோ பிரைம்ஸா இருக்கணும், சார்பகா எண்ணா இருந்தாதான் அதுக்கு HCF 1. சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் சார்பகா எண்ணுன்னு தான் நம்ம சொல்லுவோம் அந்த ரெண்டு நம்பரையும். அடுத்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, இரண்டு எண்களின் HCF ஆனது 8. பின்வருவனவற்றுள் எந்த எண் இவைகளின் LCM ஆக இருக்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ HCF 8 அப்படின்னா என்ன, சோ HCF 8 கொடுத்துட்டாங்க. பின்வருவனவற்றில் எந்த நம்பர் கொடுத்திருக்காங்க, எத்தனை நம்பர் கொடுத்திருக்காங்க, 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, 24 48 56 60. HCFங்கிறது என்ன, ஃபர்ஸ்ட் நாம எடுக்கிறது தானே, 8ன்னு வெளியே எடுத்துருவோம். ரிமைனிங் இருக்கிறத அடுத்தடுத்து எடுத்து வருவோம். என்ன நம்பர் இருந்தாலும் சரி 2 3 5 அப்படின்னு எடுத்துட்டு தான் வருவோம். சோ அப்ப என்ன, இருக்கிற நம்பர் எதோட மல்டிபிள் இருக்கும், 8ஓட மல்டிபிள் தான் இருக்கும் எல்சிஎம். ஏன்னா HCF ஃபர்ஸ்ட் எடுத்துருவோம், அடுத்ததா இருக்கிறதெல்லாம் மல்டிபிளை இதோட பண்றது தான் எல்சிஎம். அப்ப 8ஓட மல்டிபிள்ல இல்லாத நம்பர் இது 4ல எதுன்னு பாருங்க. இது 8ஆவது மல்டிபிளை ஆகுமா, ஆகும். சோ இது ஆகுமா, ஆகும். இது ஆகுமா, ஆகும். சோ அப்ப இது ஆகுமா, கண்டிப்பா 4வது ஆப்ஷன் ஆகாம தான் இருக்கணும். ஏன்னா 4மே ஆகுற மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. சோ இது டிவைடா ஆகாது. சோ ஆன்சர் 60. சோ இந்த क्वेश्चनல எது எல்சிஎம்மா இருக்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ 60ங்கிற நம்பர் தான் இந்த பர்டிகுலர் क्वेश्चनல எல்சிஎம்மா இருக்க முடியாது. ஓகே, அடுத்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, இரு எண்களின் கூடுதல் 216 மற்றும் அதன் HCF 27 எனில் அந்த எண்கள்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த क्वेश्चन ஆப்ஷன்ல சால்வ் பண்றது தான் ஈஸி. 27ங்கிற HCF தர்ற நம்பர்ஸ் என்னன்னு பார்க்கணும், கூடுதல் 216 வரணும்.
கூடுதல் 216 எதுக்கெல்லாம் வராது? சோ ஆப்ஷன் B பாருங்க, டைரக்டா வராதா? 81 180 216க்கு மேல தானே வரும். அப்ப B எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்தது என்ன? 150 160 அதையும் எலிமினேட் பண்ணலாம். ஏன்னா அதோட ஆப்ஷன் 300க்கு மேல வந்துரும். அதாவது ஆட் பண்ணா நமக்கு ஆட் பண்ணா என்ன வரும்னு கொடுத்துருக்காங்க, 216 கொடுத்துருக்காங்க. சோ அடுத்தது ஆப்ஷன் சிக்கு வாங்க, 108 108 216 கரெக்டா வரும். அதே போல ஆப்ஷன் ஏனா 27 189. இந்த இடத்துல 108 108 அப்படிங்கிறதுக்கான HCF என்ன வரும்? காமனா 108 வெளியே எடுத்துட முடியும்ல. சோ அப்ப அதுவும் எலிமினேட்டட். அப்ப என்ன ஆப்ஷன் வரும்? 27 189 அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர்ங்கிறது ஆப்ஷனை பார்த்தே சொல்லிடலாம். இந்த இடத்துல கன்ஃபியூஷன் ஆக தேவையில்லை. இந்த இடத்துல வேற மெத்தடுக்கும் போகவே தேவையில்லை. டைரக்டா ஆப்ஷன்ல சால்வ் பண்ற சில கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின் ஆப்ஷன் வைஸ் சால்வ் பண்ற கொஸ்டின் தான். அதுக்காக எல்லா கொஸ்டினும் ஆப்ஷன் வைஸே ட்ரை பண்றேன்னு சால்வ் பண்ணீங்கன்னா ஒரு சில கொஸ்டினுக்கு ரொம்ப அதிக டைம் எடுத்துக்கும். ஏன்னா 4 ஆப்ஷனும் முடிச்சு வரதுக்கு. சோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ல சால்வ் பண்றது தான் பெஸ்ட். இதுக்கான ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் ஏ 27, 189 அப்படிங்கிற நம்பர் தான் ஆட் பண்ணா 216 வருது. அதே இடத்துல அதோட HCF 27 வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன? அடுத்த கொஸ்டின், இரு எண்களின் LCM மற்றும் HCF இன் பெருக்கல் பலன் 24. அந்த இரு எண்களின் வித்தியாசம் 2 எனில் அந்த எண்கள் முறையே அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ பெருக்கல் பலன் அப்படிங்கிறது 24 கொடுத்துட்டாங்க. A into B அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 24. அந்த ரெண்டு நம்பருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது 2ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன? A into A minus 2னே கூட வச்சுக்கலாம். இல்லனா A plus 2ன்னு வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ரெண்டு நம்பரோட பெருக்கல் பலன் தானே இங்க 24 கொடுத்துருக்காங்க. சோ B க்கு பதில் நம்ம A minus 2னே வச்சுக்கலாம். சோ இப்போ இத கண்டுபிடிச்சீங்கன்னா ஆன்சர். சோ அப்ப என்ன வரும்? இது என்ன? A square minus 2A equal 24. A square minus 2A minus 24 equal 0. சோ இந்த மாதிரியும் சால்வ் பண்ணலாம். அதாவது இங்க A கண்டுபிடிச்சீங்கன்னா ஆன்சர். ஆர் எல்ஸ் நமக்கு ஆப்ஷன் இருக்கும். ஆப்ஷனை தூக்கி போட்டு சால்வ் பண்ணலாம். ஆப்ஷனை தூக்கி போட்டு சால்வ் பண்ணணும்னு கூட இங்க இல்ல. ரெண்டு நம்பரோட பெருக்கல் பலன் 24 வரணும் அப்படின்னா என்னென்ன யூஸ் பண்ண முடியும்? அது நம்ம ஈஸியா சொல்லிட முடியும்ல. 1 into 24, 2 into 12, 3 into 8, 4 into 6 அவ்வளவுதான். திரும்ப அதே 6 into 4, 3 8 into 3 அப்படின்னு தான் போயிட்டே இருக்கும். இந்த 4ல தானே ஏதோ ஒண்ணு அந்த ரெண்டு நம்பரா இருக்கும். இந்த இடத்துல அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? இங்க ரெண்டு நம்பருக்கான டிஃபரன்ஸ் வந்து 2ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இது மட்டும் தான் பாசிபிள், வேற எதுவுமே பாசிபிள் இல்ல. இதுக்கான டிஃபரன்ஸ் 5 வந்துரும், இதுக்கான டிஃபரன்ஸ் 10 வந்துரும், இதுக்கான டிஃபரன்ஸ் 23 வந்துரும். நமக்கு என்ன? ரெண்டு நம்பருக்கும் இருக்கிற இடையே இருக்கிற வித்தியாசம் அப்படிங்கிறது 2ன்னு கொடுத்துட்டாங்க. சோ அப்ப அந்த 2 வச்சு ஆன்சர் சொல்லிடலாம்ல. அப்ப அந்த ரெண்டு நம்பர் என்னன்னு தானே கேட்டிருக்காங்க இங்க. சோ அதுக்கான ஆன்சர் என்ன? 4 6. 4 into 6 24 வந்துரும். 4க்கும் 6க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் 2 தான். சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் 4, 6. இந்த இடத்துல சில பேர் இதுல சால்வ் பண்றதுல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அதாவது மல்டிப்ளை பண்ணா 24 வரணும், ஆட் பண்ணா -2 வரணும்னா 6 4 தானே, வேற ஒண்ணுமே இல்ல. 6 4. சோ அப்ப 6 4. அப்ப ரெண்டு நம்பர் தெரிஞ்சிச்சா? இந்த ரெண்டு நம்பர் தான் அங்க கேட்டிருக்காங்க. என்னென்ன நம்பர்னு 6 4. மைனஸ் பிளஸ் நம்ம யோசிக்கவே தேவையில்லை. இங்க தேவையானது என்ன? ரெண்டு நம்பர். அந்த ரெண்டு நம்பர் இதுலயும் கிடைக்கும் 6 4ங்கிறது. சோ இதுக்கான ஆன்சர் 6 4. பட் இந்த வேல சால்வ் பண்றது தான் பெஸ்ட் வே. ஓகே, அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் என்ன? ஒரு மிகப்பெரிய 5 இலக்க எண்ணை 3 5 8 மற்றும் 12ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி 2 எண்ணில் மிகப்பெரிய 5 இலக்க எண்ணானது டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ மிகப்பெரிய 5 இலக்க எண் எதால டிவைட் ஆகும்னு கொடுத்துட்டாங்க. 3 5 8 12ஆல டிவைட் ஆகும்போது ரிமைண்டர் 2 தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்போ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா அந்த எல்சிஎமோட மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது தானே மிகப்பெரிய 5 இலக்க எண் டிவைட் ஆகுறது. சோ அப்ப எல்சிஎம் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கலாம்? 3 எடுக்கலாம். 1 5 8 4ன்னு வந்துடும். அடுத்தது 4 எடுக்கலாம். 4 எடுத்தீங்கன்னா 1 5 2 1ன்னு மாறிடும். அடுத்தது எதுவும் எடுக்க முடியாது. 3 4 12, 12 into 5 60, 60 into 2 120. அப்போ நம்ம எடுக்கிற 5 இலக்க எண் 120ஓட மல்டிப்ளிகேஷன்ல இருக்கணும். 5 இலக்க எண்ணோட பெரிய எண் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 9 தானே. சோ இதுல எதால டிவைட் ஆகும் அப்படிங்கறது சொல்லிடலாம். சோ 12ஆல டிவைட் ஆகிறது அப்படின்னா என்ன? 12ஓட மல்டிப்ளிகேஷன் 96ல வருமா? அப்ப 96,000 தூக்கிடலாமா? அப்ப 3999 வருமா? 96,000 தூக்கிடலாம். ஏன்னா டிவைட் ஆயிடும் இதால. அடுத்தது என்ன? 3999ல 3600ங்கிறது டிவைட் ஆயிரும்ல. ஏன்னா 120ஓட மல்டிப்ளிகேஷன் 360 வருவதனால 3600 டிவைட் ஆகும். அப்ப என்ன வரும்? 399. இந்த 399லயும் 360 டிவைட் ஆயிடும். அப்ப என்ன? 39. அப்போ இதுல 39 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் உங்களுக்கு 120ஆல டிவைட் ஆகிற மிகப்பெரிய 5 இலக்க எண். அப்ப 39 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 9 9 9 6 0ன்னு வந்துருமா? ஆனா இந்த நம்பர் மிகப்பெரிய நம்பர் நம்ம எடுத்துக்கிற நம்பர் இதால டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் ரிமைண்டர் 2 தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த இடத்துல மிஸ் பண்ணிட கூடாது. இதுவும் ஆப்ஷன்ல இருக்கும். ஆனா இது ஆன்சர் கிடையாது. அங்க என்ன? ரிமைண்டர் 2 தரணும் அப்படின்னா என்ன? அது கூட 2 ஆட் பண்ணுமா? சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் 9962.
99,962 இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். 99,960 மார்க் பண்ணிடக்கூடாது, ஏன்னா கொஸ்டின்ல ரிமைண்டர் 2 தருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது என்ன, 6 மணிகள் ஒன்றாக மணி ஒலிக்க தொடங்குகின்றன மற்றும் மணி ஒலிக்கும் இடைவெளிகள் முறையே 2, 4, 6, 8, 10 மற்றும் 12 நொடி. ஒரு மணி நேரத்தில் மணிகள் எத்தனை முறை ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றாக ஒலிக்கும் அப்படிங்கிறது என்ன, லீஸ்ட் காமன் மீட்டிங் பாயிண்ட் தான். சோ கொடுத்திருக்கிற நம்பர் என்னென்ன நம்பர் கொடுத்திருக்காங்க, 2, 4, 6, 8, 10, 12. இதோட எல்சிஎம் என்னன்றதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் என்ன, காமனா எடுக்கலாமா, காமனா எடுத்து சால்வ் பண்ணும், இல்லைன்னா ஷார்ட்கட் வச்சு சால்வ் பண்ணும். ஷார்ட்கட் வச்சுன்னு பாத்தீங்கன்னா 12 இங்க 8 எல்லாம் இருக்கு. சோ ஆப்வியஸா உங்களுக்கு 60க்கு மேலதான் போகும். சோ ஏன்னா 0 2 இருக்கு, 12ஓட மல்டிபிளிகேஷன் 60 தான் ஃபர்ஸ்ட் டைமா வரும். இப்போ 12ஓட மல்டிபிளிகேஷன் 60 வரதுனால 60 வச்சு செக் பண்ணும்போது 60 8ஆல டிவைட் பண்ண முடியாது. இப்போ 60ஓட மல்டிபிளுக்கு போயிடலாம். 60ஓட மல்டிபிள் என்ன, அடுத்தது 120. 120 செக் பண்ணீங்கன்னா இதுவும் ஆகும், இதுவும் ஆகும், ஆகும் 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 எல்லாமே ஆகும். ஸோ அப்ப 120 தான் எல்சிஎம். அப்படியே இல்லைன்னா காமனா எடுத்து சால்வ் பண்ணுங்க. 2 எடுத்தீங்கன்னா என்ன வரும், 1, 2, 3, 4, 5, 6 வரும். அடுத்தது திரும்பவும் 2 எடுக்கலாம். 1, 1, 3, 2, 5, 3 வந்துடும். அடுத்தது 3 எடுக்கலாம். 3 எடுத்தீங்கன்னா என்ன வரும், 1, 1, 1, 2, 5, 1 வந்துடும். ஸோ அடுத்தது 2, 5 அப்படியே வச்சுக்கலாம். 2 × 2 4, 4 × 3 12, 12 × 2 24, 24 × 5 120. ஸோ அப்ப 120 நொடிக்கு ஒரு டைம் ஒன்னா அது மணிகள் ஒலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 120 நொடிகள்னா என்ன, 2 நிமிஷம். 2 மினிட்ஸ் ஒன்ஸ் ஒலிக்குதுன்னா ஒரு மணி நேரத்துல எத்தனை தடவை ஒலிக்கும், ஒரு மணி நேரங்கிறது 60 நிமிஷம் தானே. 60 நிமிஷத்துல எத்தனை டைம் ஒலிக்கும், 30 டைம். ஆனா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 30 கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்டே ஒரு டைம் ஒலிச்சுதான் ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுனால ஆப்வியஸா எத்தனை டைம், 30 + 1. நாம இந்த தப்பு கண்டிப்பா பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த கொஸ்டின் இந்த மாதிரி டைப்ல கொடுக்குறாங்க. சோ ஆன்சர் இதுக்கு 31, 30 கிடையாது. ஏன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் தான் அது அடிக்கும், அது ஒலிக்கும். ஒன்னா ரிங் ஆகுறது 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் தான். அந்த மாதிரி எத்தனை டைம் ஆகும், ஃபர்ஸ்ட் டைம் ஆனதுக்கு அப்புறம் 30 தடவை ஆகும். அதனால மொத்தம் ஆன்சர் 31. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க, 200க்கும் 300க்கும் இடையே 6, 8 மற்றும் 9 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனை உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ 200க்கும் 300க்கும் இடையில தான் இருக்கணும் அந்த நம்பர். அது என்னவா இருக்கணும், அந்த நம்பர்லாம் எதாவது டிவைட் ஆகணும், 6ஆலே ஆகணும், 8ஆலே ஆகணும், 9ஆலே ஆகணும். எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் என்ன இருக்கு, 9ஓட மல்டிபிள்ஸ் தான் இருக்கும். இங்க 2 நம்பர் பகாயன் இருக்குன்னா அதோட 2ஓட மல்டிபிளிகேஷன் கண்டிப்பா எல்சிஎம்ல இருக்கும். சோ 8 × 9 அப்படிங்கிறதுனா 72 தான் இருக்கும் எல்சிஎம். ஏன்னா 72 6ஆல டிவைட் ஆகும், அதனால 72ன்னு வச்சுக்கலாம் டைரக்டா. இல்லைன்னா வெளியே எடுத்து சால்வ் பண்ணுங்க. 3 எடுத்தீங்கன்னா என்ன வரும், 2 டைம் 8 டைம் அடுத்தது 3 அப்படின்றது போட்டுடலாமா. சோ அடுத்ததா என்ன வெளியே எடுக்கலாம், 2 எடுத்தீங்கன்னா 1, 4, 3 வந்துருமா. சோ 3 × 2 6, 6 × 4 24, 24 × 3 72. சொன்ன எல்சிஎம் 72. அதேதான் ஷார்ட்கட்ல சால்வ் பண்றது அதிகமா கத்துக்கணும். 72ஓட மல்டிபிள்ல எத்தனை இருக்கு 200க்கு மேல அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் 3வது தடவை 70 அப்படிங்கிறது தானே 200க்கு மேல வரும். 3 தடவை 70ங்கிறது அப்ப 3 டைம் ஆஃப் 70 அப்படிங்கிற ஒரு நம்பர் வரும். அடுத்து 4 டைம் ஆஃப் 70 280 ரேஞ்சில் தானே வரும். அப்ப 4 டைம் வரும். 5வது டைம் 5 × 72ங்கிறது வராது இல்ல. 5 70ன்னா 350க்கு மேல போயிடும். அப்போ 200க்கும் 300க்கும் இடையில என்ன 3 × 72 இருக்கும், 4 × 72 இருக்கும். அதாவது அது என்ன நம்பர் அப்படிங்கிறது தெரிய தேவையில்லை. அவங்க நம்பர் இங்க கேட்கல, எத்தனை எண்கள் இருக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. 3 × 72 200 to 300க்கு இடையில தான் இருக்கும். 4 × 72 200 to 300க்கு இடையில தான் இருக்கும். சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 2 எண்கள் இருக்கும் 200க்கும் 300க்கும் இடையில. இந்த 6, 8, 9 அப்படிங்கிற நம்பரால டிவைட் ஆகிற நம்பர். ஓகே, அடுத்த கொஸ்டின் 24, 15 மற்றும் 36ஆல் வகுப்படும் 6 இலக்க மிகப்பெரிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. 6 இலக்க மிகப்பெரிய எண்ணுன்னா 6, 9 போடணும். சோ இது 3க்கு எல்சிஎம் கண்டுபிடிப்பீங்க. அந்த எல்சிஎமோட மல்டிபிளிகேஷன் அந்த 6 இலக்கத்துல எந்த வரைக்கும் வருது அப்படிங்கறத கண்டுபிடிச்சா போதும். அவ்வளவுதான். ஆல்ரெடி 5 இலக்கத்துக்கு சால்வ் பண்ணோம்ல, அதே டைப்ல இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணுங்க, சால்வ் பண்ணிருங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் என்ன, இரு எண்களுக்குரிய எல்சிஎம் 495, மேலும் அவ்விரு எண்களின் HCF 5, இரு எண்களின் கூட்டுத்தொகை 100 எனில் அவ்விரு எண்களின் வித்தியாசம் என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ கொடுத்துருக்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுவோம். எல்சிஎம் என்ன 495. அதே இடத்துல HCF என்ன கொடுத்திருக்காங்க, HCF அப்படிங்கிறது 5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்ததா என்ன, 2 நம்பரோட கூட்டுத்தொகை A + B அப்படிங்கிறது 100ன்னு கொடுத்துட்டாங்க. அவங்க கேட்கறது என்ன, இரு எண்களின் வித்தியாசம் A - B என்னவா இருக்கும் அப்படின்றது தான் கேட்கறாங்க. சோ
சோ ரெண்டு நம்பரோட கூட்டுத்தொகை 100 அப்படிங்கிறப்போ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம், ஆப்ஷன்ஸ் வச்சு சால்வ் பண்ணலாம். பட் டைரக்டா சால்வ் பண்றது அதை விட ஈஸியா தான் இருக்கும். டைரக்டா எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, எல்சிஎம் கொடுத்துட்டாங்கல்ல, ரெண்டு நம்பர் கொடுத்துட்டாங்கல்ல, ரெண்டு நம்பர்ல எல்சிஎம் அப்படிங்கறது ரிமூவ் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் இருக்கிறது அந்த ரெண்டு நம்பரோட பெருக்கல் பலனா இருக்கும். அப்ப 495ல 5 எடுத்துட்டீங்கன்னா ரிமைனிங் என்ன வரப்போகுது, 495ல 5 எடுத்துட்டீங்கன்னா 99 வருமா. இந்த 99ங்கிறத எந்தெந்த மாதிரி எழுதலாம், 99 5 தான் 495. அடுத்ததா என்ன எடுக்கலாம், அடுத்ததா எடுக்கிறது தானே எல்சிஎம்க்கு வர்ற அடுத்தடுத்த நம்பர். சோ அப்ப இந்த 99 எப்படி எழுதலாம், 99 into 1 எழுதலாம், அது ஒரு வகையில எழுதலாம். அப்படி இல்லைன்னா அடுத்ததா என்ன பண்ணலாம், 33 into 3 எழுதலாம். அடுத்ததா எப்படி எழுதலாம், 11 into 9 எழுதலாம். வேற இது மாதிரியாவது எழுத முடியுமா, இந்த 3 மாடல்ல தான் எழுத முடியும் அந்த 99. சோ வேற எந்த மாதிரி எழுத முடியாது. அப்படிதான் கொஸ்டினும் கொடுத்துருப்பாங்க, அவ்வளவு ஈஸியா தான் கொஸ்டினும் கொடுத்துருப்பாங்க. அப்ப 99 into 1 போட முடியாது, ஏன்னா 99 தடவை 5 அப்படிங்கிறது உங்களுக்கு 495. அப்ப கூட்டுத்தொகையே ரெண்டு நம்பரோட கூட்டுத்தொகையே என்ன கொடுத்துருக்காங்க. சோ இப்ப இதோட மீனிங் என்னன்னா 99 1 அப்படிங்கிறது வருது எப்போ நான் 5 வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி. சோ அப்ப என்ன 99 into 5 தான் இந்த இடத்துல வரும், 1 into 5 தான் இந்த இடத்துல வரும் அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் மீனிங். அப்போ அது வராது, ஏன்னா இங்க இருக்கிற ரெண்டு நம்பரோட கூட்டுத்தொகை 100 தான் வரணும். அப்ப இதுவும் வராது, அப்ப இதுவும் வராதுன்னு சொல்லிடலாம். ஏன்னா 33 into 5 இந்த இடத்துல 99 பதில் 33 போடுவீங்க, இங்க 3 போடுவீங்க. 33 into 5ங்கிறது 100க்கு மேல போயிடுது. சோ அப்ப இதுதான் அந்த ரெண்டு நம்பரா வரலாம். அந்த ரெண்டு நம்பர் என்ன, அப்ப பாத்தீங்கன்னா என்ன வரும், 11 9 தான் வரும் ரிமைனிங் 5 வெளியே எடுத்ததுக்கு அப்புறம். அப்ப 11 into 5 என்ன, 55. 9 into 5 என்ன, 45. சோ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. டிஃபரன்ஸ் என்ன, 10 அப்படிங்கறத சொல்லிடலாம். இங்க ரெண்டு நம்பர் என்னன்னு கேட்டாலும் நம்ம சொல்ல முடியும், இந்த மெத்தட் தெரிஞ்சிருந்தா. ஒரே மெத்தட்ல லேர்ன் பண்றது தான் பெஸ்ட். ரெண்டு நம்பர் என்ன அப்படின்னு சில கொஸ்டின்ல கேட்டிருக்காங்கல்ல, சோ அப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் எழுதணும். சோ இதுக்கான ரெண்டு நம்பர் என்னன்னு சொல்லிடலாம், 55 45. அதே இடத்துல அதோட டிஃபரன்ஸ் 10ன்னு சொல்லிடலாம். ஆப்ஷன் வைஸ் எடுத்து சால்வ் பண்ணோம்னா என்ன, இந்த இடத்துல 10 அப்படிங்கறது யூஸ் பண்ணி ரெண்டு நம்பர் என்னன்னு கண்டுபிடிப்போம், அதோட எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கரெக்டா இருக்கான்னு கண்டுபிடிப்போம். சோ அது அதிக டைம் ஆஃப் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கும். இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே உங்களுக்கு ஆன்சர் வந்துடலாம். அதுவே ஒருவேளை ஃபோர்த் ஆப்ஷனா இருந்துச்சுன்னா ஆப்ஷன் வைஸ் போகும்போது அதிக டைம் எடுத்துக்கும். சோ அதனால இந்த மெத்தட் தெரிஞ்சிருக்கிறது தான் பெஸ்ட் வே. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன, இரண்டு எண்களின் எல்சிஎம் அந்த இரண்டு எண்களின் ஹெச்சிஎஃப் போல் 36 மடங்கு, அவற்றின் பெருக்கல் பலன் 3600 எனில் அவற்றின் ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப என்ன, ரெண்டு நம்பர் கொடுத்துட்டாங்க, HCF into LCM is equal ரெண்டு நம்பரோட பெருக்கல் பலன் சொல்லிடலாமா. அப்போ என்ன, இங்க HCF க்கு காம்பினேஷனும் கொடுத்துட்டாங்க. சோ LCMங்கிறது என்ன, 36 டைம் HCF அப்படின்றது சொல்லிட்டாங்க. சோ அப்ப இதையே யூஸ் பண்ணிக்கலாமா. சோ இது ரெண்டோட பெருக்கல் பலன் 3600 ஈக்குவேட் பண்ணிடலாமா. 36 HCF into HCF is equal 3600 எழுதிக்கலாமா. அதாவது இந்த எல்சிஎம் பதில் நான் 36 HCF எழுதிக்கிறேன், இந்த HCF அப்படியே எழுதிக்கிறேன். அப்ப என்ன, 36 HCF ஸ்கொயர் அப்படிங்கிறது தானே 3600. அப்ப HCF ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன, 3600 டிவைடட் பை 36 தானே. சோ அப்ப 36 கேன்சல் பண்ணிடலாமா, அப்ப 100ன்னு வந்துருமா. HCF ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு வருது, 100 அப்படிங்கிறது வருது. அப்ப HCF என்ன அப்படின்னு தானே கண்டுபிடிக்கணும். HCF ஈக்குவல் என்ன, 10. சோ ஆன்சர் இஸ் 10. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 10. அவங்க கேட்டிருக்கிறது HCF இந்த மாதிரி எழுதி தெரியணும். இதுக்கும் இந்த காமனான ஃபார்முலா தான், HCF into LCM is equal A into B அப்படிங்கிறது தான். சோ இந்த இடத்துல முக்கியமான ஃபார்முலாவே HCF into LCM is equal ரெண்டு நம்பரோட மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறதா. இது தெரியாம நீங்க எக்ஸாம் எழுத போயிடாதீங்க. இது பேஸ்ல வர கொஸ்டினை கண்டிப்பா உங்களால சால்வ் பண்ண முடியாது. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க, இரண்டு எண்களின் விகிதம் 2:3, அவ்வேறு எண்களின் HCF மற்றும் LCM ஆகியவற்றின் பெருக்கல் தொகை 150 எனில் அந்த இரு எண்களின் கூட்டுத்தொகை யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ரேஷியோ அப்படிங்கிறது என்ன, 2x 3x கொடுத்துட்டாங்களா. சோ இதுக்கு LCM HCF கண்டுபிடிச்சிடலாமா. 2x 3x LCM எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஃபர்ஸ்ட் HCF காமனா இருக்கிறது வெளியே எடுத்துருவோம், 2 3 வந்துருமா. HCF அப்படிங்கிறது என்ன, x வரும். LCM அப்படின்னு கேட்டா உங்களுக்கு என்ன வரும், இது மல்டிப்ளை பண்றதுதான், 6x வருமா. 2 into x into 3 என்ன வரும், 6x வரும். இங்க என்ன கொடுத்திருக்காங்க, LCM HCF ஓட பெருக்கல் பலன் கொடுத்துட்டாங்க. LCM தெரியும், HCF தெரியும். x into 6x equal 150 கொடுத்துட்டாங்க. அப்ப இது என்ன வரும், 6x ஸ்கொயர்ங்கிறது 150. அப்ப x ஸ்கொயர்ங்கிறது 150 by 6 வருமா. இப்ப ஆன்சர் என்ன வரும், 25. x ஸ்கொயர்ங்கிறது 25னா xங்கிறது என்னன்னு சொல்லிடலாமா, 5 தானே. சோ xங்கிறது 5னா கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, ரெண்டு நம்பரையும் கண்டுபிடிச்சிடலாமா. இங்க 10 15. அவங்க கேக்குறது என்ன கொஸ்டின், அந்த இரு எண்களின் கூட்டுத்தொகைன்னு கேட்கறாங்க. ரெண்டு எண்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா 10 15. அந்த ரெண்டு எண்களின் கூட்டுத்தொகைன்னு கேட்கறதுனால ஆன்சர் என்ன,
25. 10 + 15 என்ன 25. ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துலயும் இந்த HCF LCM இப்படி காமனா எடுக்கிறது தான். எல் மெத்தட்ல எப்படி இருக்குமோ அந்த விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்தாவே போதும் இந்த கொஸ்டின் ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 25. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன? 2 எண்கள் 15:11 என்ற விகிதத்தில் உள்ளன. அவைகளின் HCF 13 எனில் அவ்விரு எண்களை காண்க. சோ ரொம்ப சிம்பிள். 15:11 அப்படின்னு கொடுத்துட்டாங்களா, அப்ப நம்பர்ஸ் என்ன 15x 11x தானே. சோ இதோட HCF அப்படிங்கிறது என்ன x தானே எடுப்போம். 15, 11 வருமா. HCF அப்படிங்கிறது அவங்க கொடுத்துட்டாங்களா, அப்ப x ஈக்குவல் தானே 13. அந்த 13ங்கிறது HCF. அப்ப என்ன, ரெண்டு நம்பர் வேணும்னா x ஆல மல்டிப்ளை பண்ணும், அவ்வளவுதான். 15 × 13ங்கிறது ஒரு நம்பர், 11 × 13 அப்படிங்கிறது ஒரு நம்பர். சோ 15 டைம் 13 அப்படிங்கிறது என்ன, 10 டைம் 13 130, 5 டைம் 65. சோ அப்ப 195ங்கிறது ஒரு நம்பர். 11 டைம் 13 அப்படிங்கிறது என்ன, 10 டைம் 130, ஒரு டைம் 13 ஆட் பண்ணீங்கன்னா 143. அப்ப அந்த ரெண்டு நம்பரும் என்ன, 195, 143. ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எடுக்கிறது, காமனா எடுக்கிறது என்ன, எக்ஸ் எடுப்போம். ரேஷியோன்னு கொடுத்துட்டாவே எக்ஸ்ங்கிறது காமனா ரெண்டுலயும் இருக்கும். டைரக்டா அந்த எக்ஸுக்கான வேல்யூ தான் HCF. எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணவே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் போடணுன்ற அவசியம் கூட இல்ல. சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 195, 143. ஓகே, அடுத்ததா கொடுத்திருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம். இரு எண்களின் HCF மற்றும் LCM முறையே 21, 84. அந்த எண்கள் 1:4 என்ற விகிதத்தில் இருக்கும் எனில் அவற்றின் பெரிய எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ 1:4 அப்படின்னா என்ன, 1x 4x. சோ இதோட HCF அப்படிங்கிறது என்ன, 1x 4x அப்படின்னா என்ன, நம்ம காமனா வெளியே எடுக்கிறது என்ன, x எடுக்குமா. அப்ப எக்ஸ்ங்கிறது நமக்கு தெரியும், கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்திருக்காங்க, 21. அதாவது HCF னு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப 21 அப்படின்னு தெரிஞ்சிச்சா அவற்றின் பெரிய எண் யாதுன்னு தான் கேக்குறாங்க. HCF தெரிஞ்சிட்டாவே இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமே. 4 × 21 தான் பெரிய எண். சோ 4 × 21 84. அவ்வளவுதான். ப்ரீவியஸா சால்வ் பண்ண கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் வேற வித்தியாசமே இல்ல. காமனா இருக்கிறத வச்சு சால்வ் பண்றோம். இங்க LCM னு அவங்க கொடுத்திருக்க 84 நமக்கு தேவையே இல்ல. இங்க HCF மட்டும் தெரிஞ்சாவே போதும். ஏன்னா அதோட ரேஷியோ கொடுத்துட்டாங்கல்ல. இங்க x தானே காமனா இருக்கு, x தானே HCF. x ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ரெண்டு நம்பர் கிடைச்சிரும்ல. ஃபர்ஸ்ட் நம்பர் 21, செகண்ட் நம்பர் 84. சோ அப்ப என்ன, ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் LCM × HCF சம்மா வரணும்ல. அப்ப அந்த ரெண்டு நம்பரே தான் அதோட LCM ஆவும் இருக்கு, HCF ஆவும் இருக்கு. ஓகே, அடுத்ததா என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, 3 எண்களின் விகிதம் 1:2:3 மற்றும் அவற்றின் HCF 12 எனில் அந்த எண்கள் முறையே. 3 எண்கள் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ரேஷியோ என்ன, x பின்னாடி இருக்குமா, 1x 2x 3x தானே. இப்போ இதுக்கு HCF அப்படிங்கிறது என்ன, காமனா எக்ஸ்ன்னு எடுக்குமா. இந்த எக்ஸ்ங்கிறது அவங்களே கொடுத்துட்டாங்களே, என்ன கொடுத்துருக்காங்க 12. அப்ப எக்ஸ மல்டிப்ளை பண்ணா நம்பர் கிடைச்சிடும்ல. 1 × 12 என்ன, 12ங்கிறது ஒரு நம்பர். 2 × 12 என்ன, 24ங்கிறது ரெண்டாவது நம்பர். 3 × 12 என்ன, 36ங்கிறது மூணாவது நம்பர். சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 12, 24, 36 தான் அந்த மூணு எண்கள். அதோட HCF அப்படிங்கிறது 12 வரும். சோ இதோட ரேஷியோவும் 1:2:3 வரும். சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 12, 24, 36. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன, 3 எண்கள் 3:4:5 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன. அவற்றின் LCM 2400 எனில் அவற்றின் HCF காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ முன்னாடி சால்வ் பண்ணது இதுவும் ஒண்ணுதான். ஒரு வித்தியாசம் என்ன, HCF கண்டுபிடிக்கணும். 3x 4x 5x வச்சிருப்போம். இது காமனா வெளியேட்டீங்கன்னா எக்ஸ்ங்கிறது வெளியேற்றுவோம். 3, 4, 5 வரும். சோ இது காமனா வெளியெடுக்க முடியாது. அப்ப மல்டிப்ளை தான் பண்ணுவோம். 3 × 4 × 5 × x அப்படிங்கிறது தான் இதோட LCM. அதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 2400. ஃபர்ஸ்ட் LCM கண்டுபிடிச்சிக்கலாமா, ஏன்னா LCM கான வேல்யூ தான் கொடுத்திருக்காங்க. x ன்னு வெளியே எடுத்தோம்னா ரிமைனிங் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணும். காமனா எதுவும் வெளியே எடுக்க முடியாது. சோ அப்ப அதெல்லாம் மல்டிப்ளை பண்றதுதான். சோ அப்ப அப்படியே வச்சுக்கலாம் கேன்சல் பண்றதுக்கு. சோ 3 × 4 12, 12 × 5 60. சோ 60x அப்படிங்கிறது 2400 அப்படின்னா x என்னன்னு கண்டுபிடிச்சலாம், நம்பர்ஸ் கண்டுபிடிச்சலாமா. 2400 டிவைடட் பை 60. சோ 0 0 கேன்சல் ஆயிடும். இங்க 6 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 40. எக்ஸ்ங்கிறது கண்டுபிடிச்சிட்டாவே இந்த கொஸ்டினுக்கு முடிஞ்சது. ஏன்னா அவங்க 3 நம்பர் என்னன்னுலாம் கேட்கல. இங்க கேட்டுக்கிறது HCF என்னன்னு தான் கேட்டுக்காங்க. HCF என்ன, x தானே. x கண்டுபிடிச்சாவே ஓவரா. அப்ப HCF என்ன 40. அதுவே ஒருவேளை நம்பர்ஸ் என்ன 3 நம்பரும் அப்படின்னு கேட்டிருந்தா 3 × 40 120, 4 × 40 160, 5 × 40 200 அப்படிங்கறத ஆன்சர் பண்ணிடலாம். சோ இங்க கொஸ்டின் HCF அப்படிங்கறதுனால ஆன்சர் 40. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன, இரு எண்களின் HCF மற்றும் LCM முறையே 50 மற்றும் 250. முதல் எண்ணை 2 ஆல் வகுக்கும் போது ஈவு 50 எண்ணில் இரண்டாவது எண்ணை காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கொடுத்திருக்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுவோம். HCF என்னன்னு கொடுத்துட்டாங்க, என்ன 50. LCM என்னன்னு கொடுத்துட்டாங்க, ரெண்டு நம்பர் தான் கொடுத்திருக்காங்க. சோ 250. சோ இது ரெண்டோட ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஈக்குவலா தான் இருக்கும். அப்ப நமக்கு தெரிஞ்சிருக்க ஃபார்முலா HCF × LCM அப்படிங்கிறது ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் A × B க்கு சமமா இருக்கணும்.
இங்க இதுக்கு 50ன்னு தெரியும், இங்க 250ன்னு தெரியும். இங்க ஒரு நம்பர் அப்படிங்கறது என்ன கொடுத்திருக்காங்க, அந்த ஒரு நம்பர் முதல் எண்ணை 2ஆல் வகுக்கும் போது ஈவன் 50 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எந்த ஒரு நம்பரையும் 2ஆல வகுத்தா 50ங்கிற ஆன்சர் கிடைக்குதுன்னா எந்த நம்பரா இருக்கும்? x ஈக்குவல் என்ன, இந்த 2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்ன வரும்? 100ன்னு வந்துருமா? அப்ப ஒரு எண் 100ன்னு கொடுத்துட்டாங்களா, அப்ப இன்னொரு எண் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க, b கண்டுபிடிக்கணும். இந்த டைப் ஆல்ரெடி சால்வ் பண்ணிருக்கோம். இந்த क्वेश्चनல ஒரு வித்தியாசம் என்னன்னா, இந்த இடத்துல ஒரு எண் அப்படிங்கறத 100 டைரக்டா கொடுக்காம அந்த எண்ணை டிவைட் பை 2 பண்ணா உங்களுக்கு 50 கிடைக்குது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அவ்வளவுதான். இதை சால்வ் பண்றது என்ன, b இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் எல்லாம் கொண்டு வந்துடலாம். 50 × 250 டிவைடட் பை 100. 2 ஜீரோக்கு அடிச்சிடலாமா, இந்த 0 அடிச்சிடலாமா. 5 × 25 என்ன வரும் உங்களுக்கு? ஆன்சர் 125. சோ அப்ப இந்த ரெண்டாவது எண் என்ன அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க. அந்த ரெண்டாவது எண் என்ன? 125. ஓகே, அடுத்த क्वेश्चन என்ன, 12, 16, 24 மற்றும் 36 ஆல் வகுப்படும் போது ஒவ்வொரு முறையும் 7ஐ மீதியாக தரக்கூடிய மிகச்சிறிய மதிப்புடைய எண் டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ மிகச்சிறிய மதிப்புடைய எண் இந்த 4 எப்ப மீட் பண்ணிக்கும் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், எல்சிஎம் தானே கண்டுபிடிக்கணும். அதாவது லீஸ்ட் மீட்டிங் பாயிண்ட். அப்ப என்ன, இங்க இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. 12, 16, 24, 36 இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. அந்த எல்சிஎம் ஓட 7 ஆட் பண்ணா அந்த நம்பரை இதால டிவைட் பண்ணும்போது எப்பவுமே ரிமைண்டர் உங்களுக்கு 7 அப்படிங்கறது ரிமைண்டர் தரும். சோ அப்ப இங்க என்ன, எல்சிஎம் கண்டுபிடிக்க ஃபர்ஸ்ட் காமனா இருக்கிறத எடுப்போம். காமனா என்ன, எல்லாத்துலயும் 4 இருக்கா, 4 எடுத்தீங்கன்னா 3 டைம் 4 இங்க இருக்கு, 4 டைம் இங்க இருக்கு, 6 டைம் இங்க இருக்கு, 9 டைம் இருக்கு. சோ அப்ப அது அடுத்ததா என்ன எடுக்கலாம், 3 எடுக்கலாம். 1, 4, 2, 3ன்னு வந்துரும். அடுத்ததா என்ன எடுக்கலாம், 2 எடுக்கலாம். 1, 2, 1, 3. சோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வருதோ அதுதான் உங்களோட எல்சிஎம். 4 × 3 12, 12 × 2 24, 24 × 2 48, 48 × 3 அப்படிங்கிறது என்ன வரும், 144. சோ 144ங்கிற நம்பரை டிவைட் பண்ணும்போது இது எல்லாமே டிவைட் பண்ணும் 144. சோ இந்த 4 நம்பரும். ஆனா எனக்கு என்ன, நான் எடுத்துக்கிற நம்பர் சின்ன நம்பரா இருக்கணும், அது ரிமைண்டர் 7 தரணும். சோ இதுக்கு மேல 7 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பர் தான் ஆன்சர் 151. அப்ப 151 இந்த 4 நம்பரால டிவைட் பண்ணும்போதும் உங்களுக்கு ரிமைண்டர் என்ன வரும், 7 வரும். 151 தான் சின்ன நம்பர், அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிற நம்பர். சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் 151. ஓகே, அடுத்த क्वेश्चन என்ன, இரு எண்களின் மீச்சிறு மதிப்பு அவ்விரு எண்களின் மீப்பெரு மதிப்பின் 12 மடங்காகும். இரு எண்களின் மீச்சிறு மதிப்பு மற்றும் மீப்பெரு மதிப்பின் கூட்டுத்தொகை 403. ஒரு எண் 93 எண்ணில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். இங்க என்ன, எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கொடுத்திருக்காங்க. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ஓட எத்தனை மடங்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அடுத்ததா என்ன கொடுத்திருக்காங்க, 2ஓட கூட்டுத்தொகை கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான், சிம்பிளா. இதே டைப்ல ஆல்ரெடி ஒரு சம் சால்வ் பண்ணிருக்கோம். இங்க எல்சிஎம்ங்கிறது ஹெச்சிஎஃப் ஓட 12 மடங்கு அப்படிங்கறதுனால 12 ஹெச்சிஎஃப்னு எழுதிக்கலாமா. எல்சிஎம் பிளஸ் ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது என்னன்னு கொடுத்துட்டாங்க, இங்க உங்களுக்கு 403ன்னு கொடுத்துட்டாங்க. சோ அப்ப எல்சிஎம் பதில் 12 ஹெச்சிஎஃப்னு யூஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும், 12 HCF plus HCF is equal to என்ன வரும், 403. அப்போ HCF அப்படிங்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா. ஏன்னா இது 13 HCF வருமா, 13 HCF 403னா இப்போ HCF equal to என்ன வரும், 403/13. சோ எத்தனை டைம் 13 இருக்கு, 40ல 3 டைம் இருக்கு, அப்புறம் ஒரு 13 வரும். சோ அப்போ 31. HCF அப்படிங்கிறது 31 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இடத்துல என்ன, LCMங்கிறது 12 டைம் HCF தானே. அப்ப என்ன, LCM into HCF is equal to அந்த ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட்னு சொல்லிடலாம். அதுல ஒரு நம்பர் 93 கொடுத்துட்டாங்க, இன்னொரு நம்பர் தான் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். சோ LCM பதில் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், 12 டைம் 31 யூஸ் பண்ணிக்கலாம். அதே இடத்துல HCF பதில் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், 31 யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா LCM பதில் 12 டைம் HCF equal to 93 into B ன்னு வருமா. அப்ப B தானே செகண்ட் நம்பர் தானே கண்டுபிடிக்கணும். அப்ப 93 இங்க கொண்டு வந்துடலாமா. 12 into 31 into 31 divided by 93. சோ அப்ப 31ஆல இதை அடிச்சிடலாம் 3 டைம். இப்போ இதை வச்சு இதை அடிச்சீங்கன்னா என்ன, 4 டைம் 3 இருக்கு. 4 into 31 என்ன, 124. அப்ப ரெண்டாவது நம்பர் என்ன, 124. சோ இந்த இடத்துலயும் சேம் கைண்ட் ஆஃப் क्वेश्चन ஆல்ரெடி சால்வ் பண்ணிருக்கோம். இந்த கைண்ட் ஆஃப் क्वेश्चन சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி. அதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது இந்த இடத்துல LCM into HCF ஈக்குவல் ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தா ஈஸியா சால்வ் பண்ணலாம். சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் 124. ஓகே, அடுத்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு வட்டமான தோட்டத்தை சுற்றி ஒரே நேரத்தில் துவங்கி A, B, C மற்றும் D என்பவர்கள் ஒரே திசையில் ஓடுகின்றனர். ஒரு முறை சுற்றி வர A, B, C, D என்பவர்கள் எடுத்துக்கொள்ளும் கால அளவு முறையே 30 நிமிடங்கள், 60 நிமிடங்கள், 90 நிமிடங்கள் மற்றும் 105 நிமிடங்கள் ஆகும். துவக்க புள்ளியில் எத்தனை மணிக்கு பிறகு இவர்கள் மீண்டும் சந்திப்பார்கள். இந்த டைப்ல ஆல்ரெடி சால்வ் பண்ணிருக்கோம். வேற ஒண்ணுமே இல்ல, எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான் ஆன்சர். சோ அப்ப என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க, 30, 60, 90, 105 இதோட எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்.
எல்சிஎம் கண்டிப்பா 105 மல்டிபிளிகேஷன்ல தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் காமனா எடுத்துக்கலாம். 4 நம்பர் கொடுத்திருக்கனால 15ங்கிறது காமனா எடுக்கலாமா? 15 எடுத்தீங்கன்னா இங்க 2 டைம் 15, 4 டைம் 15, 6 டைம் 15, 7 டைம் 15. சோ அடுத்தது என்ன காமனா எடுக்கலாம்? 2 எடுக்கலாமா? 2 எடுத்தீங்கன்னா 1 2 3 7 வந்துருமா? அடுத்ததா எதுவும் காமனா எடுக்க முடியாது. அப்ப மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வர்றதுதான் ஆன்சர். 15 × 2 என்ன? 30. 30 × 2 60. 60 × 21. ஏன் இங்க 60 நான் நிறுத்திக்கிறேன்னா 60 நிமிஷம் அப்படிங்கறத சொல்லிடலாமா? 60 நிமிஷங்கிறது தானே 1 மணி நேரம். இங்க நிமிடங்கள் தான் சொல்லியிருக்காங்க. எத்தனை மணிக்கு பிறகு இவர்கள் மீண்டும் சந்திப்பார்கள் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சோ அப்ப என்ன 60 × 21 இங்கே வச்சுக்கிறேன். ஏன்னா 3 × 7 21 வச்சுக்கிறேன். அப்போ 21 மணி நேரம் கழிச்சு தான் அவங்க மீட் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லிடலாம். இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இதை மல்டிப்ளை பண்ணிட்டு திரும்ப வந்து நம்ம டிவைட் பண்ற மாதிரி இருக்கும். திரும்ப எதால டிவைட் பண்ணுவோம்? 60ஆல டிவைட் பண்ணுவோம். ஏன் 60ஆல டிவைட் பண்ணுவோம் இதோட மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம 1 மணி நேரம் அப்படிங்கிறது 60 நிமிஷமா? நமக்கு வரப்போற ஆன்சர் இதெல்லாமே நிமிடங்கள் தானே. நிமிடங்களுக்கான எல்சிஎம் தானே கிடைச்சிருக்கு. அது டிவைடட் பை 60ன்னு போட்டா தானே மணி கணக்குகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப 21 மணி நேரம் கழிச்சு தான் அவங்க எல்லாம் மீட் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி அந்த வட்டத்தை சுத்தி வந்தாங்கன்னா ஒரே இடத்துல, அதுவும் துவக்கப்பள்ளியில மீட் பண்றதுக்கு அவங்களுக்கு எடுத்துக்கிற மணி நேரம் என்ன? 21. நீங்க இது ஒரு வேளை மல்டிப்ளை பண்ணி போயிட்டீங்கனாலும் திரும்ப டிவைட் பை 60 போட்டீங்கன்னா தான் உங்களுக்கான ஆன்சர் வரும். சோ மல்டிப்ளை பண்ணும்போது 60ஓட நிறுத்திக்கிட்டோம்னா ஆப்வியஸா நமக்கான ஆன்சர் டைரக்டா கிடைச்சிரும். ஏன்னா 21 டைம் 60 நிமிடங்கள் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? 21 மணி நேரம் இருக்கு. அப்ப 21 மணி நேரம் கழிச்சு தான் அவங்க மீட் பண்ணிக்குவாங்கன்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, அடுத்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க, HCF கண்டுபிடிக்க சொல்லி. சோ என்ன கொடுத்திருக்காங்க? x² + 5x + 6 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது x² - 4x - 12 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது x² + 8x + 12 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இது மூணையும் ஃபேக்டரைஸ் பண்ணனுமா HCF கண்டுபிடிக்கிறதுக்கு? சோ ஃபேக்டரைஸ் பண்ணா என்ன வரும்? கூட்டுனா 5 வரணும், பெருக்குனா 6 வரணும், அவ்வளவுதான். சோ இத கண்டுபிடிச்சலாம். சோ இங்க கூட்டுனா -4 வரணும், பெருக்குனா -12 வரணும். அடுத்ததான் இங்க என்ன? கூட்டுனா 8 வரணும், அதே இடத்துல பெருக்குனா 12 வரணும். சோ அப்ப அந்த மாதிரி எழுதலாமா? இங்க என்ன வரும்? கூட்டுனா 5 வரணும், பெருக்குனா 6 வரணும்னா 3 2 தான். சோ அடுத்தது இங்க -4 -12 வரணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 6 2 12 வரும். சோ அப்ப எதுக்கு மைனஸ் வைக்கணும்? -6 + 2 அப்படின்னு யூஸ் பண்ணோம். அடுத்ததான் இங்க 8 12 வரணும் அப்படின்னா 6 2 12 தான். சோ 6 2 ரெண்டுமே கூட்டினா உங்களுக்கு வந்துரும். எல்லாமே பிளஸ் இருக்கு, இங்க மட்டும் மைனஸ் இருக்கு. சோ அத இப்ப ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதினீங்கன்னா என்ன வரும்? x + 2 x + 3 நீங்க வந்துருமா? இங்க x - 6 x + 2ன்னு வந்துருமா? அடுத்தது இங்க x + 6 x + 2ன்னு வந்துருமா? சோ அப்ப இது மூணுலயும் காமனா என்ன இருக்கோ அதுதான் HCF. அப்ப HCF அப்படிங்கிறது என்ன? x + 2ன்னு சொல்லிடலாமா? சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் x + 2. சோ அதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுவோம், ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதுவோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். சோ இதுக்கான ஆன்சர் x + 2. ஓகே, அடுத்த क्वेश्चन என்ன? HCF தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. நம்பர்ஸ் என்னன்னு எழுதிக்குவோம். x² - 2xy + y² அப்படின்னு ஒரு நம்பரும், x⁴ - y⁴ அப்படின்னு ஒரு நம்பரும் கொடுத்திருக்காங்க. இதுக்கு ரெண்டுக்கும் HCF தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இது என்ன ஃபார்முலா மாதிரி தெரியுதா? இது என்ன ஃபார்முலா? a - b² ஃபார்முலா தானே. a² b² - 2ab அதுதானே இருக்கு இங்க. சோ அப்ப என்ன? x - y² ன்னு எழுதலாமா? ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதுறது இவ்வளவுதான். சோ அந்த மாதிரி இங்க எழுதினீங்கன்னா எப்படி எழுதலாம்? x² ன்னு எழுதிட்டோம்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். a² - b². அப்ப என்ன வரும்? இது அடுத்த டேர்ம் என்ன வரும்? x² + y² ன்னு ஒரு டேர்ம் வரும். அடுத்து x² - y² ன்னு ஒரு டேர்ம் வரும். சோ இத நான் பிரிச்சு எழுதலாம். திரும்ப எப்படி எழுதலாம்? x² + y² அப்படியே வச்சுக்கிறேன். x² - y²ங்கிறது a² - b². அப்ப என்ன? a + b ன்னு வருமா? a + b × a - b தானே இதோட வேல்யூ. சோ அவ்வளவுதான். சோ இது ரெண்டுக்கு காமனா என்ன இருக்கு அப்படிங்கறத எடுத்து எழுதணும். ரெண்டுலயுமே x - y அப்படிங்கிறது காமனா இருக்கு. HCF அப்படிங்கிறது இதுக்கு என்ன? x - y. சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் x - y. சோ இந்த மாதிரி அல்ஜிப்ரால கொடுத்திருந்தாங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கணும். அல்ஜிப்ரா டாபிக் நீங்க பாத்துட்டீங்கன்னா அதை வச்சு இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சிரும். சோ அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம LCM HCF கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். சோ இந்த LCM டாபிக்ல நிறைய क्वेश्चंस இருக்கு. நிறைய क्वेश्चंस இருந்தாலும் நீங்க வீடியோஸை ஜஸ்ட் பார்த்து அதை எப்படி சால்வ் பண்ணணும்ன்றது மட்டும் பார்த்துட்டு வந்தீங்கன்னாவே போதும். சோ அதுல இருக்க क्वेश्चंस உங்களுக்கு क्वेश्चन ஒருவேளை வந்துச்சுன்னா ஆப்வியஸா டக்குன்னு சால்வ் பண்ணிடுவீங்க. சோ ஒவ்வொரு क्वेश्चனுமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ क्वेश्चனை எழுதி நீங்க சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் செக் பண்ணீங்கன்னாவே போதும். உங்களுக்கு ஆப்வியஸா நீங்க எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆயிட்டீங்கன்னு. கரெக்டான வே ஆஃப் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது என்ன? क्वेश्चனை சால்வ் பண்றதை ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். அதே மெத்தட்ல திரும்ப அதே क्वेश्चனை பார்த்து உங்களால சால்வ் பண்ண முடியுதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சோ அந்த மாதிரி சால்வ் பண்ணீங்கன்னா ஆப்வியஸா பெட்டரா ப்ரிப்பேர் ஆயிக்கலாம். லவ் யூ ஆல். தேங்க்யூ.